வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லாம் வல்ல இறைவா, மெய்ப்பொருளே, சுத்த வெளியே, சூழ்ந்தெழுத்தும் பேரியக்க பேராதார பேருந்து ஆற்றலே, பேரறிவே, அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருளாய் நிறைந்துள்ள ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். அன்பு குரல் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தையும் வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய சிந்தனைக்கு நட்பண்புகள் என்ற தலைப்பில் சிந்திக்க இருக்கோம். நம்மளுடைய வாழ்க்கையில் சில விஷயங்களை நாம் சரியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு அதுக்கு தகுந்த மனப்பக்குவம் வரணும். அந்த மனப்பக்குவம் இருந்தால் தான் பல விஷயங்கள் இங்கே மகரிஷி சொல்லக்கூடியது, நீங்கள் யோசிக்கக்கூடியது, இதெல்லாம் நமக்கு புரியும். அப்படி சில பண்புகளை நாம் நம்முடைய வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இங்கே வந்து தான் நாம் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு இருப்போம் இல்லையா? இதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்படிலாம் இருக்குது, பட்டு இதெல்லாம் நம்மளை வந்து ஃபாலோ பண்ணுறது பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு சாய்ஸில் தான் போயிட்டு இருந்தோம். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு அதுக்குண்டான முழு ரீசன் என்னன்னு தெரியுது. ஸோ அப்பா அம்மா சொல்லி கொடுத்தது, ஸ்கூலில் நமக்கு டீச்சரு பெரியவங்கள்லாம் சொல்லி கொடுத்த விஷயங்கள் எல்லாத்தையும் தான் இங்கே கொஞ்சம் நாம் ரிப்பீட் பண்ணுறோம். ஆனால் அதில் வந்து அவங்களுக்கு அப்படி தான் சொல்லிகிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு இருந்த விஷயங்கள் இன்றைக்கி வந்து நாம் சயின்ஸ் விஞ்ஞானபூர்வமாக சொல்கிறோம். இதனுடைய விளைவுகள் இப்படி இருக்குது, அதனால் நீங்கள் சில விஷயங்களை இப்படித்தான் வாழணும் அப்படிங்கிறத பயிற்சி பண்ணுங்க, கற்றுக்கங்க அப்படிங்கிறோம். ஸோ அதற்கான முயற்சியில் நட்பண்புகள் அப்படிங்கிற தலைப்பில் இன்றைக்கு இந்த அமர்வில் நாம் சிந்திக்கலாம். அகிம்சை நிறைய பண்புகள் இருக்குது. அதில் நமக்கு முதல்ல சிந்திக்கிறதுக்கு அகிம்சை எடுத்துக்கலாம். இந்த அகிம்சை பண்பு, அகிம்சைன்னா என்ன? பிற உயிர்களை கொல்லாமை, அதுக்கு பேர் அகிம்சை. அகிம்சைன்னா வேற என்ன நமக்கு தோணுது? யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, மற்ற உயிர்களை இம்சை செய்யக்கூடாது, மற்றவங்களை துன்புறுத்தக்கூடாது, இதெல்லாம் வந்து அகிம்சை. ஸோ மற்றவர்களை இம்சை செய்யாமல் வாழணும். ஸோ அது மட்டும்தானா? மற்றவங்களை இம்சை செய்யாமை மட்டும்தான் அகிம்சையா அப்படின்னு கேட்டால் அது வெளியில். ஆனால் உள்ளுக்குள்ளர நம்மளையே நாம் இம்சை பண்ணாமல் வாழணும், நம்மையே நாம் இம்சை செய்யக்கூடாது. அப்படி நீங்கள் உங்களுக்கெல்லாம் இம்சை செய்யக்கூடிய விஷயங்களை லிஸ்ட்டு போட்டோன்னு வச்சுக்கோங்க, நிறையா இருக்குமா கம்மியாக இருக்குமா? ஸோ உங்களையே நீங்கள் இம்சை செய்வதிலிருந்து கொஞ்சம் நாம் மாறணும். ஸோ நம்மளை நாமே இம்சை பண்ணாமல் வாழணும். இந்த உடம்பை துன்பப்படுத்துறது, கஷ்டப்படுத்துறது, ஜீவகாந்தத்தை தேவையில்லாமல் விரயம் பண்ணுறது, இதெல்லாம் நமக்கே நாம் செய்து கொள்ளக்கூடிய இம்சை. இம்சை. நம்மளுடைய மனசை நாம் நல்லபடியாக வச்சுக்கணும், நம்மளுடைய உயிரை நாம் நல்லபடியாக வச்சுக்கணும், பாதுகாத்துக்கணும். உயிர் எப்போதெல்லாம் சிதைகிறதோ, நம்மளுடைய காந்தம் எப்போதெல்லாம் சிதைகிறதோ, அப்போ எல்லாம் நாம் நேரடியாகவோ மறைமுகமாகவோ நமக்கு இம்சை செஞ்சுருக்கோன்னு அர்த்தம். ஸோ அந்த விஷயத்தை நாம் கொஞ்சம் ஆராய்ச்சிக்கு எடுத்துகிட்டு சிந்தனை எடுத்துக்கிட்டு அதிலிருந்து மாறணும். ஸோ அகிம்சை பண்பை நாம் வளர்த்துக்கணும். அகிம்சை அப்படின்னா நமக்கு மகாத்மா காந்தி தான் ஞாபகம் வருவார் இல்லையா? அகிம்சை பண்போடு போராடி நமக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தாரு. ஸோ இந்த அகிம்சை பண்பு நமக்கு முக்கியம். இந்த காந்தி மகாத்மான்னு எழுதின தன்னுடைய சுயசரிதைக்கு பேர் என்ன தெரியுமா? நல்லா ஞாபகம் வச்சுருக்கோம், சத்திய சோதனை. சத்திய சோதனைன்னு எதுக்காக ஒரு பேர் வச்சார்? தன்னுடைய சுயசரிதைக்கு சத்திய சோதனைன்னு பேர் வைக்கிறதுக்கு என்ன காரணம்? நாம் சில பல பண்புகளை, சில விஷயங்களை வாழ்க்கையில் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு அதற்கு சோதனைகள் வரத்தான் செய்யும். நம்ம ஒரு சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுறோன்னா கண்டிப்பாக அதற்கான சோதனைகள் வரும். அதுக்காக சத்தியத்தை ஃபாலோ பண்ணுறாமல் விட்டுறக்கூடாது. இவர் பட்ட துன்பங்கள் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது இல்லையா? ப்ராக்டிக்கல் வாழ்க்கையிலையும் சரி, சமுதாய வாழ்க்கையிலையும் சரி, தனிப்பட்ட முறையிலையும் சரி,
இவர் பட்ட சிரமங்கள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட சில சத்தியங்களை, சில உண்மைகளை, நம்ம ஒரு கொள்கைகளை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா அதற்கு நிறைய சோதனைகள் வரும். ஆனால் அதையும் தாண்டி நாம் நின்று வாழ்ந்து காட்டணும். அப்போ தான் அது சாதனையாக மாறும். இவர் நமக்கு உலகமே அறியக்கூடிய ஒரு மகாத்மா காந்தி அப்படின்னா காரணம் என்ன? அவர் என்ன சொன்னாரோ அதே மாதிரி வாழ்ந்து காட்டுனது தான் இல்லையா? அந்த கொள்கையில் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. ஸோ அதற்காக நாமளும் சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு சோதனைகள் வரதான் செய்யும். அதுக்காக அதெல்லாம் விட்டுறக்கூடாது. நல்ல விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். அதுக்கு நாம் தயாராக இருக்கணும். சரி, உண்மை பண்பை வளர்த்து கொள்ள வேண்டும். உண்மை பண்புன்னா என்னது? உண்மைன்னா என்ன? பொய் பேசாதில் இருத்தல். சரி, வேற? நாம் சமுதாயத்தில் உண்மையாக வாழணும் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா? சமுதாயத்தில் நாம் உண்மையாக வாழ வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை நாம் உண்மையாக வாழணும். அப்போ இந்த உண்மையை பற்றிய சில விஷயங்கள் நமக்கு புரியணும். அப்படின்னா தானே அதை ஃபாலோ பண்ண முடியும். இப்போ ஸ்கூலில் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்ட மாதிரி, உண்மை எத்தனை வகைப்படும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன்னு வச்சுக்கோங்க. என்ன பதில் சொல்லுவீங்க நீங்கள்? உண்மைன்னா ஒரே உண்மை தான், இதில் என்ன வகைகள் இருக்குது? சரி, அது மட்டும்தானான்னு பார்த்துடலாமா? உண்மை 3 வகைப்படும். 3 வகையா? ஆமாம், 3 வகை தான். 1 உண்மையான உண்மை, 2வது பொதுவான உண்மை, 3வது பொய்யான உண்மை. உண்மையான உண்மை, பொதுவான உண்மை, பொய்யான உண்மை, இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது தான். ஆனால் நம்முடைய வாழ்க்கையை எப்படி வாழணும்? இந்த 3க்குமான வித்தியாசம் என்னன்னு புரியுதா? இப்போ இந்த பூமி 25,000 மைல் சுற்றளவு உடையது இல்லையா? அதில் 28 பங்கு நிலம், 72 பங்கு நீர் இல்லையா? அதுதான் இந்த பூமியில் இருக்கு. இப்போ இதை எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்கோம். இது உண்மைதானா அப்படின்னு நம்ம கொஞ்சம் சிந்தனை பண்ணி பார்க்கலாம். இதில் எதுலேருந்து வருதுன்ட்டு. இப்போ இந்த ஒரு பெரிய கடலுக்கு போவோம். கடல்லேருந்து உள்ளே குதிக்கலாம். குதித்து கீழே போயிட்டே இருக்கோம். கீழே போக 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 என்ன வரும்? கீழே போக 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 நமக்கு தரை தான் வரும், நிலம் இல்லையா? அப்போ அங்கேயும் நிலந்தானே இருக்குது, இங்கே மேலேயும் நிலந்தானே இருக்குது. அப்போ இந்த பூமியில் 72 பங்கு தான் நீர், 28 பங்கு நிலம்ங்கிறது பொய். இந்த பூமிங்கிற முழு உருண்டையில் அங்கங்கே இருக்கக்கூடிய பள்ளங்களில் நீர் நிரப்பப்பட்டு இருக்கிறது. இதுதானே உண்மை இல்லை? 28 பங்கு தான் நிலம் அப்படிங்கிறது பொய். அது பொய்யான உண்மை. இப்போ நாம் எல்லாரும் பாடத்திட்டத்தில் படித்து சொல்லிகிட்டே இருக்கோமா? எல்லாரும் சொல்கிறதுனால இதுக்கு பேர் பொதுவான உண்மை. அப்போ பாருங்கள், இந்த பொய்யான உண்மையும் பொதுவான உண்மையும் பக்கத்திலேயே இருக்கும். ஆனால் இந்த உண்மையான உண்மை மட்டும் தனியாக இருக்கும். அதை நமக்கு சிந்தனை பண்ணால் மட்டும்தான் கிடைக்கும். இப்போ இந்த பூமியில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் இல்லையா? எவ்வளோ நாளாக இந்த பாடத்திட்டங்கள்லாம் வந்திருக்கும். திருப்பி 10th எல்லாத்துலேயும் இதில் லெசனில் இருந்திருக்கும். ஆனால் நம்ம என்றைக்காவது ஒரு நாள் இதை இந்த கோணத்தில் யோசனை பண்ணி பார்த்துருக்கோமா? இந்த பூமிங்கிறது முழுமையாக நிலப்பரப்பு கொண்டது தான். அங்கங்கே இருக்கிற பள்ளங்களில் நீர் நிரப்பப்பட்டு இருக்கிறது. அந்த நீரின் சதவீதம் 72. மேல் இருக்கக்கூடிய மேல் மட்டத்தினுடைய நிலப்பரப்பு 28%. இப்போ வித்தியாசம் இருக்கு இல்லையா? அப்போ நாம் உண்மையான உண்மையோடு எப்போதும் வாழ்ந்து பழகணும். நம்மக்கிட்ட இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பொய்யான உண்மையோடும் பொதுவான உண்மையோடும் வாழ்ந்துட்டுருக்கோம். அப்போ இதோட எல்லாம் நாம் கலந்து இருக்கும்போது நம்மளுடைய உயிரின் தன்மையும் நம்மளுடைய மனதின் தன்மையும் அப்படித்தான் இருக்கும் இல்லையா? நாம் எதோடு கலந்துருக்கோமோ அது மாதிரி தான் நம்முடைய
லைஃப் இருக்கும். அது மாதிரி தான் நம்முடைய உயிரும் மனசும் தன்மையோடு இருக்கும். அப்போ இதிலேருந்து நம்மளுடைய உயிரையும் மனசையும் நம்மளுடைய வாழ்க்கையையும் தனியாக நாம் பிரித்து எடுக்கிறதுக்கு இந்த பண்புகளை எல்லாம் சிந்திக்கணும். சரி, நீங்கள் ஒரு 2-3 உண்மையை சொல்லுங்களேன் பார்ப்போம். உண்மையான உண்மை, பொதுவான உண்மை. ஐயா, இப்போ தான் நீங்கள் சொல்லி இதுவே தெரியுது. இப்போ திடீர்னு எங்களை கேட்டால் நாங்கள் எங்கே போகிறது? சரி, இப்போ சூரியன் உதிக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா? இது நிஜமா பொய்யா? பொய் இல்லையா? உதிக்கிறதே கிடையாது. சூரியன் அது பாட்டில் அதோட இடத்துல அப்படியே இருக்கு. இந்த பூமியினுடைய தற்சுழற்சி காரணமாக நாம் வாழக்கூடிய நிலப்பரப்பு என்ன பண்ணுது? பகலுக்குள்ளேயும் இரவுக்குள்ளேயும் ட்ராவல் பண்ணுது. அவ்வளோதான். இரவுங்கிறதும் பகலுங்கிறது கூட நிலையாக அதே இடத்துல அப்படியே தான் இருக்குது. அப்போ இரவுங்கிறதும் பகலுங்கிறதும் போகுது வருதுங்கிறதெல்லாம் பொய். அதே மாதிரி சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம் அப்படிங்கிறதும் பொய். இதெல்லாம் உண்மை கிடையாது. இது ஜஸ்ட்டு சாம்பிள் தான். இன்னும் நிறையா வச்சுருக்கோம். நாம் போய் முள் மேலே காலை வச்சுட்டு முள் நம்மளை குத்திடுச்சுங்கிறோம். பொய் தானே இது? நான் தான் முள் மீது காலை வைத்து விட்டேன் அப்படிங்கிற சிந்தனை கிடையாது. முள் தான் என்னை வந்து குத்திடுச்சு. நிலப்படி தான் என்னை தடுக்கி விட்டுருச்சு. நிலப்படி தான் என்னை தலையில் இடிச்சிருச்சு. எவ்வளோ பொய்களோடு வாழ்ந்துட்டுருக்கோம் பாருங்க. இப்போ இந்த பொய்களிலிருந்தெல்லாம் நம்மளை மீட்டெடுக்க வேண்டும். இப்போ உண்மையோடு நாம் வாழ்ந்து பழகணும். நம்மளுடைய பொய் முகங்கள், நிறைய பொய் முகங்களோடு நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு தகுந்த மாதிரி இவங்களுக்கு தகுந்த மாதிரி இவங்கள்ட்ட பேசுறது, அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்கள்ட்ட பேசுறது. யார் யாருக்கு எப்படிலாம் பேசுனா பிடிக்குமோ எப்படியெல்லாம் நாம் என்ன பண்ணுறோம்? பலவிதமான முகமுடியை போட்டுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்கள்ட்ட பேசி அவங்கள்ட்ட பழகுறோம், இவங்களுக்கு தகுந்த மாதிரி இவங்கள்ட்ட பேசி இவங்கள்ட்ட பழகுறோம். அப்போ நாம் யார்? நம்மளுடைய ஒரிஜினல் என்னது? இப்போ நம்மளுடைய ஒரிஜினலை, நம்முடைய உண்மைத்தன்மையை இழந்து விட்டு நாம் பொய் முகங்களை மாட்டிக்கொண்டு இந்த சமுதாயத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். இதுக்கு பேர் வாழ்க்கை கிடையாது. இதுக்கு பேர் வாழ்க்கை இல்லை. நிறைய பொய் முகங்களை போட்டுக்கிட்டு சமுதாயத்தில் நாம் அப்படியே இருந்துக்கிட்டு இருக்கோம். காலத்தை போக்கி கொண்டு இருக்கிறோம். அவ்வளோதான். இதுக்கு பேர் வாழ்க்கை இல்லை. மகரிஷி இதுக்கு பேர் வேற ஒன்று சொல்கிறாங்க, பிழைத்தல். பொழைக்கிறோம், அவ்வளோதான். ஜஸ்ட்டு பொழைச்சிக்கிட்டு இருக்கோம், இன்னும் வாழ ஆரம்பிக்கலை. எப்போது நாம் உண்மையாக வாழ்கிறோமோ, எப்போது நம்முடைய உயிரினுடைய தன்மையும் மனதினுடைய தன்மையும் உண்மையாக மாறுகிறதோ, அப்போது தான் நாம் ஒரிஜினலாக வாழ்கிறோன்னு அர்த்தம். அது வரைக்கும் பொய்யான வாழ்க்கை, போலித்தனமான வாழ்க்கை, இதோடு தான் நம்ம ட்ராவல் ஆகும். இதிலெல்லாம் இருந்து மாறணும் அப்படின்னா நமக்கு ஒரு தைரியம் வரணும். நம்மளுடைய பொய் முகங்களை கழட்டி எறிவதற்கான துணிவு, தைரியம் அது வரலை அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் இந்த பொய் முகங்களெல்லாம் கழட்ட முடியாது. இது எது கொடுக்கும் அந்த தைரியத்தை, அந்த துணிச்சலை அப்படின்னா உங்களுக்கு மனவளக்கலை பயிற்சி கொடுக்கும். பயிற்சியோடு சரியாக கனெக்ட் ஆனீங்க அப்படின்னா உங்களுடைய பொய் முகங்கள்லாம் கழட்டி வீசிடலாம், தேவையே இல்லை. உங்களுடைய ஒரிஜினல் முகத்தோடு நீங்கள் வாழலாம். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழலாம். ஸோ அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் உண்மையாக வாழ்கிறதுக்கு நம்முடைய பயிற்சி முறைகளை நாம் ஃபாலோ பண்ணணும். சரி, உண்மை வாய்மையே வெல்லும். நம்முடைய தமிழக அரசினுடைய லோகோவில் இந்த வார்த்தையை கொடுத்துருக்கோம் இல்லையா? வாய்மையே வெல்லும், உண்மை. இந்த ரெண்டும் ஒன்று தானா, வேறு வேறையா? ஒன்று மாதிரி இருக்குது, வேறு மாதிரி இருக்குது. சரி, இது ரெண்டும் ஒன்று தான் அப்படிங்கிற கையை தூக்குங்க பார்ப்போம். இல்லை, ஒரு 3 பேர் கையை தூக்கியிருக்கீங்க. 2.5 நினைக்கிறேன், பாதி கையை தூக்கியிருக்கோம். சரி, 3ன்னு கணக்கு வச்சுக்குவோம். இல்லை, 2 வேறு அப்படின்னு சொல்கிறவங்க கையை தூக்குங்க. ஒரு 10, 12, 15, சரி, ஒரு 15 கை மேலே வந்திருக்கு. இப்போ நாம் ஒரு 35 பேர் இருக்கோம். இந்த 35 பேரில் 2 வேறு அப்படின்னு ஒரு 15 பேர் கையை தூக்கணும். இல்லை 2 ஒன்று தான் அப்படின்னு ஒரு 3 பேர் கையை தூக்கணும். இப்போ பாக்கி இருக்கவங்கள என்ன ஐடியாவில் இருக்கும்? அது ஒன்றா இருந்தா என்ன, வேறையா இருந்தா என்ன? சரி, ஒரு சின்ன கதை. ஒரு காட்டுக்குள்ளே ஒரு முனிவர் உட்காந்து தவம் பண்ணிகிட்டு இருக்காரு.
ஜஸ்ட்டு சலசலன்னு சத்தம் வந்தோன்னு கண்ணை திறந்து பார்த்துருக்காரு. அவருக்கு ஏத்தாப்புலேருந்து ஒரு மான் ஓடி வந்துச்சு. ஓடி வந்து அவருடைய வலது கை பக்கமாக ஓடிடுச்சு. ஓடி போய் அந்த பக்கம் காட்டுக்குள்ளே போயிடுச்சு. இப்போ மான் வந்த வழியிலேருந்து பின்னாடியே வேடன் துரத்திட்டு வர்றாரு. இப்போ வேடன் வந்து நேராக முனிவர்கிட்ட நின்று, இந்த பக்கமாக ஒரு மான் வந்துச்சா, அது எங்கே போச்சு அப்படின்னு கேட்குறாரு. இப்போ என்னுடைய வலது பக்கம்தான் போச்சு அப்படின்னு அவர் சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு பேர் உண்மை. என்ன நடந்ததோ அதை அப்படியே சொல்லிட்டார். இப்போ இந்த முனிவர் யோசிக்கிறார், எதுக்காக இந்த மானை இவர் துரத்திட்டு வந்தார்? கொல்றதுக்கு தான் இல்லையா, உணவுக்காக தான். இப்போ இவ்வளோ பெரிய வனாந்தரம், இவ்வளோ பெரிய காடு, அதில் இவங்களுக்கு பசிக்கு ஏதாவது பழங்கிலம் இருக்கா இல்லாமையா போகுது? யாராவது இந்த வந்து இது என்னோட மரம் அப்படின்னு லேம் எழுதி வச்சுருக்காங்க, இதிலேருந்து பறிக்கக்கூடாது, மாங்காய்களை பறிக்காதீர்கள் அப்படின்னு எழுதியாக வச்சுருக்காங்க இல்லையா? என்ன வேணாலும் பறித்து சாப்பிட்டுக்கலாம். அப்போ இவ்வளோ பெரிய காட்டில் அவருடைய பசியை போக்கிக்கிறதுக்கு இந்த மானை கொண்டு தான் தின்னணுங்கிற அவசியம் கிடையாது. அப்போ இந்த முனிவர் இதெல்லாம் யோசனை பண்ணி, இல்லை இந்த பக்கம் இடது பக்கம் போச்சு அப்படின்னு இந்த பக்கம் கையை காமிச்சிட்டார்னு வச்சுக்கோங்க. இதுக்கு பேர் தான் வாய்மை. இதற்கு பெயர் வாய்மை. இப்போ பாருங்க, மானை காப்பாற்றியாச்சு, மானுடைய உயிரை காப்பாற்றியாச்சு. ரெண்டாவது, இந்த மானை கொல்லக்கூடிய பாவத்திலிருந்து வேடனையும் காப்பாற்றியாச்சு. இப்போ இந்த மான் கொல்லப்பட்டது அப்படின்னா அதில் ஒரு பங்கு பாவம் யாருக்கு வரும்? முனிவருக்கும் வரும் இல்லையா? அவர் தானே இந்த பக்கம் வலது பக்கம் போச்சுன்னு சொன்னார். அப்போ 3 பேர்லையுமே இது உயிரை காப்பாற்றியாச்சு, இவங்க 2 பேரும் பாவத்திலிருந்து தப்பிச்சிட்டாங்க. அப்போ இது எல்லாம் யோசனை பண்ணி ஒரு முடிவெடுக்கிறது தான் வாய்மை. நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் நாம் சிந்தித்து, எல்லாத்துக்கும் பொதுவாக நல்லது எதுவோ அதை சிந்தித்து முடிவெடுக்கிறது தான் வாய்மை. அதனால தான் நம்முடைய தமிழக அரசினுடைய லோகோவில் அதை வச்சுருக்கோம். அது வச்சாலும் சாதாரணமான ஆளெல்லாம் கிடையாது. இவ்வளோ பெரிய சிந்தனையோடு தான் இந்த தமிழக அரசு, உலக அரசு எல்லாம் நான் ஆரம்பிச்சுது. ஆனால் இன்றைக்கி அப்படி தான் இருக்கான்னு கேட்டால் அது எனக்கு பதில் தெரியாது. அது நீங்களே தெரிஞ்சுக்கங்க, சரியா? சரி. அப்போ உண்மைங்கிறது வாய்மைங்கிறதும் வேறு ரெண்டும் ஒன்றும் கிடையாது. இப்போ 4 பேர் நம்மளுடைய சூழ்நிலைக்குள்ளே வர்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல நாம் வாய்மையை ஃபாலோ பண்ணணும். இல்லை நாம் மட்டும்தான் ஒரு சூழ்நிலையில் இருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துல உண்மையை ஃபாலோ பண்ணணும். ஸோ வித்தியாசம் இருக்குது. ஸோ இப்போ ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 3 பேர் ஃப்ரெண்டு இருக்காங்க. இப்போ ஒரு சூழ்நிலை காரணமாக இவரை பற்றி இவர்கிட்ட ஒருத்தர் சொல்கிறார். ஏ வந்து சியை பற்றி பி கிட்ட போய் சொல்கிறான்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த பி கேட்டுக்கிட்டு நேராக போய் சி கிட்ட போய் இது மாதிரிலாம் உன்னை பற்றி சொல்கிறாரு அப்படின்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகும்? இந்த 3 பேர்த்தோட நட்பு கெட்டு போயிடுமா? உன்னை நம்பி சொன்னேன், நீ போய் அவன்கிட்ட சொல்லிட்ட அப்படின்னு சொல்லி 3 பேர்த்தோட நட்பும் கெட்டு போயிடும். அப்போ இந்த நேரத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் எடிட்டிங் பண்ண கற்றுக்கணும். எடிட்டிங் பண்ணுங்க. இந்த பக்கம் வாங்குறதெல்லாம் அப்படியே கொண்டு இந்த பக்கம் கொட்டக்கூடாது. அதில் எது நல்லதோ, இந்த 3 பேரினுடைய நட்பு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு எந்த வார்த்தையை பயன்படுத்தணுமோ அதை மட்டுமே ஷேர் பண்ணணும். மற்றதெல்லாம் கட் பண்ணி டெலீட் பண்ணி தூக்கி வீசிடுங்க. அதெல்லாம் தேவையில்லை. ஸோ இதுதான் வாய்மை. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையை நாம் இப்படி வாழ்ந்துட்டு இருக்கோமான்னு யோசனை பண்ணுங்க. குடும்பத்தில் வர்ற பிரச்சனைக்கெல்லாம் காரணம் என்ன? இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இங்கே வந்து குடும்பத்துக்குள்ளே பேசுறது, இதெல்லாம் பிரச்சனைக்குரிய காரணங்கள். அப்போ நாம் எப்படி வாழணும் அப்படிங்கிற முறை தெரியாமல் வாழும்போது அந்த வாழ்க்கை ஒரிஜினலாக இல்லாமல் போயிடுது பாருங்க. ஸோ அது மாதிரிலாம் நம்ம வாழக்கூடாது. எந்த இடத்துல எதை ஃபாலோ பண்ணணுமோ அதை ஃபாலோ பண்ணணும். அடுத்து நேர்மையாக வாழ வேண்டும் அப்படின்னு பெரியவங்க நமக்கு சொல்லியிருக்காங்க இல்லையா? நேர்மையாக வாழணுங்கிறது எந்த இடத்துல பெரியவங்க வலியுறுத்தினாங்க? இதுக்கு தான் நேர்மையாக உழைத்து சம்பாதிக்கணும் இல்லையா? நேர்மையாக உழைச்சி சம்பாதிக்கணுங்கிற விஷயத்தை எதுக்காக வந்து பெரியவங்க ஹைலைட் பண்ணாங்க? நேர்மையாக பொருள் ஈட்டுதல். என்ன காரணம்? ரீசன் தெரியல இல்லையா? பாருங்க, நம்ம சம்பாதிக்கிறதெல்லாம் இதுக்கு தான். ஜஸ்ட்டு நம்மளுடைய ஒரு ஜான் வயிற்றுக்கு தான், அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது.
இப்போ உங்களுக்கு காயகல்ப பயிற்சியில் இதை பற்றி நாம் பேசியிருப்போம். நாம் சாப்பிட்ட உணவு 7 தாதுக்களாக மாறுதா? என்னென்ன தாதுக்களாக மாறுது? ரசம், இரத்தம், சதை, கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜை, ஜீவவித்து, குழம்பு. இந்த 7 தாதுக்களாக நாம் சாப்பிட்ற எந்த உணவாக இருந்தாலும் அது கன்வெர்ட் ஆகிடும், மாறிடும். இப்போ நாம் சாப்பிட்ற உணவு அப்படிங்கிறது எதுலேருந்து வந்தது? உழைச்ச பொருள்லேருந்து தான் வந்துச்சு இல்லையா? பொருளீட்டி அதுலேருந்து வந்தது தான். இப்போ நல்ல காசாக இருந்தது, நேர்மையான முறையில் நாம் சம்பாதிச்ச காசு அப்படின்னா அந்த உணவில் அதனுடைய தன்மை இருக்குமா இருக்காதா? இருக்கும் இல்லையா? இப்போ நம்ம பக்கத்தில் இந்த பக்கம் ஒரு அரச மரம் இருக்குது, இந்த பக்கம் ஒரு வேப்ப மரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த வேப்ப மரத்துலேருந்து வர்ற காற்று இந்த வேப்ப மரத்தில் இருக்க தன்மையோடு சேர்ந்து வருமா அல்லது வெறுமனே காற்று மட்டும் வருமா? வேப்ப மரத்தோட தன்மையும் இருக்கும். அதே மாதிரி அரச மரத்துலேருந்து வரக்கூடிய காற்று அரச மரத்தினுடைய தன்மை இருக்கும். அப்போ எந்த வகையில் எந்த பொருள் வந்தாலும் எந்த ஆற்றல் வந்தாலும் அதற்குள்ள அதனுடைய தன்மை இருக்கும். இப்போ பெரியவங்கள்லாம் ஒரு பழமொழியை தப்பிக்கிறதுக்காக சொல்லிட்டாங்க. நாம் இன்னைக்கு அப்படிலாம் விட்டுறக்கூடாது. மீன் வித்த காசு நாராது, நாய் வித்த காசு குலைக்காது அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா? அப்படிலாம் கிடையாது. மீன் வித்த காசு நாரும், நாய் வித்த காசு குலைக்கும். அதில் அதனுடைய தன்மைகள் இருக்கும். அதுக்காக தான் பெரியவங்க என்ன சொன்னாங்க? நேர்மையாக பொருள் ஈட்ட வேண்டும், நேர்மையாக சம்பாதிக்கணும். இன்னும் கொஞ்சம் தெளிவாக நாம் அதை யோசனை பண்ணுவோம். இப்போ நீங்களே இதே காலில் நீங்கள் யாராவது ஒருத்தர் 500 ரூபாயை விட்டுட்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சரியா? இப்போ நான் அதை எடுத்து வச்சுக்கிட்டு நேராக கௌரி கிருஷ்ணாவுக்கு போகிறேன். சாம்பார், வடை, இட்லி, பூரி எல்லாம் சாப்பிட்றேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் தொலைச்சிங்க இல்லையா 500 ரூபாயை? சரி, போனால் போயிட்டு போகுது, யாராவது எடுத்துருப்பாங்க, பரவாயில்ல, வாழ்க வளமுடன் அப்படியா சொல்லுவான்? ஏதாவது ஒரு வகையில் அது மனசு சஞ்சலப்படும் இல்லையா? ஐயோ, இந்த செலவுக்காக அதை வச்சுருந்தோமே, எங்கே போச்சுன்னு தெரியலையே. அப்போ இந்த பதட்டம் அந்த பணத்தில் பதிஞ்சிருக்குமா பதிஞ்சிருக்காதா? பதிஞ்சிருக்கும் இல்லையா? அப்போ இதே பதட்டம் நாம் வாங்கி அந்த சாப்பிட்ட உணவில் டிரான்ஸ்ஃபர் ஆகுமா ஆகாதா? டிரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போ நல்ல முறையில் சம்பாதிச்சோம் அப்படின்னா நமக்கு ஆரோக்கியமான உணவு, ஆரோக்கியமான 7 தாதுக்கள், நல்ல இரத்தம், நல்ல சதை, நல்ல கொழுப்பு, நல்ல எலும்பு, நல்ல மஜ்ஜை, நல்ல ஜீவவித்து, குழம்பு. இப்போ மோசமான முறையில் சம்பாதிச்சோம் அப்படின்னா கெட்ட ரத்தம், கெட்ட கொழுப்பு, கெட்ட ஜீவவித்து, குழம்பு. இப்போ அதிலேருந்து ப்ரொடக்ஷன் ஆகிற அடுத்த தலைமுறை எப்படி இருக்கும்? நீங்கள்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டியதே இல்லை. நீங்கள் நினைக்கிறீங்க, அப்படிலாம் கிடையாது. எல்லாம் டிரான்ஸ்ஃபர் ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக டிரான்ஸ்ஃபர் ஆகும். அவன் அவ்வளோ பெரிய சிஸ்டத்தை வச்சுருக்கான். நாம் ஏதோ அவங்களுக்கு தெரியாமல் இவங்களுக்கு தெரியாமல் பண்ணுறோன்னு நினைக்கிறேன்ல, அப்படிலாம் கிடையவே கிடையாது. எல்லாத்துக்கும் அவன் கணக்கு வச்சுருக்கான். டேட்டாவை போட்டு எடுத்து நீட்டாக உங்கள் பேரை போட்டு வச்சுருக்கான். இப்போ யார் யாருக்கு எப்பப்பெல்லாம் செட்டில்மெண்ட் பண்ணணுமோ அப்பப்போ அவன் செட்டில்மெண்ட் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பான். ஸோ அதனால் இது மாதிரியான விஷயங்கள் நாம் கவனமாக இருக்க வேண்டும். இதனால தான் பெரியவங்க நாம் சம்பாதிக்கிறத நேர்மையாக சம்பாதிக்கணும்னாங்க. நேர்மையாக பொருள் ஈட்ட வேண்டும். தன்னடக்கம், நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை தன்னடக்கமாக வச்சுக்கணும். நம்மளுடைய மனசு எப்போதும் நல்ல நிலையில் இருந்தது அப்படின்னா நமக்கு நல்ல சில விஷயங்கள் புரியும், சில விஷயங்களோட நம்ம கனெக்ட் ஆகும். அதுதான் வள்ளுவர் சொல்கிறார், அடக்கம் அமரருள் உயிக்கும், அடங்காமை ஆறிருள் உய்த்து விடும். ஸோ இந்த குறள்லேருந்து நமக்கு என்ன புரியுது? அடக்கமாக இருக்கணும், மனசை நம்ம அமைதியாக வச்சுக்கணும், தன்னடக்கத்தோட மனம் இருக்கணும். அப்படி மனம் தன்னடக்கத்தோடு இருந்தது அப்படின்னா அது நமக்கு அருள் தன்மையை மேலோங்க செய்யும். ஸோ அது அமர் அருள் உயிக்கும், நம்முடைய மனசினுடைய தன்மைகள் சிறப்பான முறையில் இருக்கும். அப்படி அடங்காமல் மனசை வச்சுருந்தோம் அப்படின்னா அது என்னாகும்? 6 வகையான இருள் தன்மைகளை உய்வடைய செய்துவிடும். அதுதான் உங்களுக்கு அடுத்த 3ஆம் நிலை அகத்தாய்வில் வரும். பேராசை, சினம், கடும்பற்று,
முறையற்ற பால்கவர்ச்சி, உயர்தாழ் மனப்பான்மை, வஞ்சம், இந்த 6 வகையான குணங்கள் மேலோங்கும். ஸோ இதெல்லாம் நாம் சிந்திக்கணும். நம்மளை நாம் எப்பவும் தன்னடக்கத்தோடு வைத்து கொள்ள வேண்டும். பொறுமை, நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு பொறுமைங்கிறது ரொம்ப முக்கியம். வாழ பல வழிகள் உண்டு, பார்க்க சிக்கலாக தெரியும், உங்களுக்கான சிக்னல் தெரியும். அப்போது வாழ்க்கையில் வெற்றி பாதையை தெளிவாக புரியும். அதில் நீங்கள் அழகாக முன்னேறி செல்லலாம். இப்போ பாருங்கள், இந்த ட்ராக்ல கச கச கசன்னு இருக்கு. இந்த பக்கம் இருந்து ஒரு ட்ரெயின் வரும், அந்த பக்கம் இருந்து ஒரு ட்ரெயின் போகும். இதில் எந்த இடத்துல ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்குமா? இப்போ இந்த ட்ராக்கில் எந்த ஒரு விபத்தும் ஏற்பட்டிருக்காது. ஸோ நம்ம பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்கும். கச கச கசன்னு இருக்கே, ஏதாவது ட்ரெயின் மோதிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அப்படி தான் நமக்கு தோணும். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையும் அது மாதிரி தான் இருக்கும். எந்த பக்கம் போகிறது, இந்த வாழ்க்கையை நாம் தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா அது சரியாக தான் போகுமா, அல்லது ஏதாவது விபத்து நடக்குமா, அப்படின்லாம் நமக்கு யோசனை வரும். இப்போ நம்மளுடைய ட்ரெயின், நம்மளுடைய வாழ்க்கைங்கிற ட்ரெயினை இறைவன் ரெட் சிக்னல் போட்டு நிப்பாட்டி வச்சுருக்கான்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணக்கூடாது? நிற்கிது. 2 மணி நேரம் 3 மணி நேரம் நிற்கிது. 2 மணி நேரம் 3 மணி நேரம் என்ன பரவாயில்லையா? 4 வருஷமாக என் வாழ்க்கைங்கிற ட்ரெயின் ஒரே இடத்துல நிற்கிது. அப்போ இறைவன் ஒரு சில விஷயங்களை நிறுத்தி வச்சுருக்கான் அப்படின்னா அந்த இடத்துல நாம் யோசிக்கணும். ஏதோ ஒரு விஷயத்தை நமக்கு சொல்கிறான்னு அர்த்தம். யோசிக்கணும். அதை விட்டுட்டு இல்லை நான் இப்பயே கிளம்புறேன் அப்படின்னு கிளம்புனோன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் இல்லையா? ஸோ அதனால் இறைவன் எதை நமக்கு சொல்கிறான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக பொறுமைங்கிறது அவசியம். பொறுமையோடு இருக்கணும். அதில் இந்த ஆன்மீகத்துக்கு பொறுமைங்கிறது ரொம்ப 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 முக்கியம். அவசரப்பட்டீங்கன்னா இங்கே வேலைக்கு ஆகாது. ஒரு டைம் எடுக்கும். ஒரு மாற்றங்கள் உருவாவதற்கு நம்மளுடைய வாழ்க்கையில், நம்முடைய மனசில் டைம் எடுக்கும். அந்த அளவுக்கு வாழ்க்கையை டேமேஜ் பண்ணி வச்சுருக்கோன்னு அர்த்தம். அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. சில பேர்த்துக்கு தவம் டக்குன்னு கிடச்சிரும், சில பேர்த்துக்கு தவமே கிடைக்காது. என்ன அர்த்தம்? இன்னும் அதை உணர்வதற்கான நம்முடைய முயற்சி போதவில்லைன்னு அர்த்தம். நம்முடைய முயற்சி போதவில்லை. இன்னும் நாம் முயற்சி பண்ணணும், பொறுமையோடு முயற்சி பண்ணணும். அவசரப்படக்கூடாது. 4 நாள் உடற்பயிற்சி பண்ணிவிட்டு முழங்கால் நல்லா இருக்கா, கை நல்லா இருக்கா அப்படின்லாம் பார்க்கக்கூடாது. தொடர்ந்து பண்ணணும். அப்போ தான் ஸ்டடி ஆகும். அதற்கான பொறுமையோடு இருந்து முயற்சியை செய்து கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையே அப்படி தான். பெரியவங்க இதுக்காக ஒரு பழமொழி சொல்லி வச்சுருக்காங்களையா, என்னது? பொறுமை கடலிலும் பெரிது. இன்னைக்கு கடலை விட பெருசாலாம் கண்டுபிடிச்சிருக்கோம். என்னது? த யூனிவர்சல், த பிரபஞ்சம். பொறுமை என்பது இந்த பிரபஞ்சத்தை விட பெரியது. அவ்வளோ தூரம் நம்ம பொறுமையாக இருக்கணும். சும்மா குறிப்பிட்ட நேரம் என் பொறுமையை நீ சோதிக்காத, நான் பொறுமையை இழந்தேன், நான் என்ன ஆவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் பொறுமையாக இல்லை, ஜஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் ஒத்தி வச்சுருக்கோன்னு அர்த்தம். இதெல்லாம் பொறுமை இல்லை. விட்டுறணும். என்ன நடக்குதோ நடந்து வேடிக்கை பார்க்கணும். வேடிக்கை பார்க்க கற்றுக்கங்க. உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வேடிக்கை பார்க்க கற்றுக்கங்க. என்ன நடக்குது என் வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் சுற்றியும் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சாட்சி பாவனையோடு இருக்க பழகுங்கள். உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு இன்னதுதான் என்று புரியும். சாட்சி பாவனை இல்லைன்னு வச்சுக்கோங்க, உங்கள்கிட்ட நீ என்ன பண்ணாலும் சரி இதுதான் என் வாழ்க்கைங்கிறது புரியவே புரியாது. நீங்கள் எப்போ நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு சாட்சியாக மாறுகிறீர்களோ, சாட்சியாக மாறுறதுன்னா என்ன? நான் ஏன் இதை பண்ணேன், எதுக்காக பண்ணேன், என்ன நடந்துகிட்ருக்கு, நேற்று நடந்த விஷயத்துக்கு இன்றைக்கி ஒரு விளைவு வரும். இதெல்லாம் நம்ம யோசித்தோன்னா சாட்சி பாவனைங்கிறது அதுதான். நம்மளை நாமே ஃபாலோ பண்ணணும். நமக்கு நாமே வாட்ச்மேனாக இருக்கணும். மற்றவங்க நம்மளை வாட்ச் பண்ணால் நமக்கு எரியுதில்லை உள்ளுக்குள்ளே. என்னை ஆளை விட்டா பார்க்குற இன்னைக்கு ஏதோ ஒரு படத்தில் வடிவேல் சொல்லுவார்ல, எவ்வளோ வேஷண்டா போடுறது நான், என்ன ஆளை விட்டு ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படின்னு. கடைசியில் மண்டையில் இருந்த கொண்டை அப்படிங்கிற மாதிரி வேறு யாருன்னா தேவையே கிடையாது. நம்மளை நாமே ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய ஒரிஜினல் என்னங்கிறத நாம் கண்டுபிடிக்கலாம். அடுத்தவங்க கண்டுபிடிச்சி சொன்னாங்க அப்படின்னா நமக்கு அது பிடிக்காது.
உண்மையை சொன்னால் கொஞ்சம் கசக்கும், அது அப்படி தான் இருக்கும். நம்மளை நாமையே கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அந்த இடத்துல தான் சீர்திருத்தம் உருவாகும். சரி, இந்த தவறை, இந்த பிரச்சனையை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அப்போ இனிமேல் நான் இதை செய்யாமல் இருக்கணும் அப்படிங்கிற அந்த மனோபாவம் வரும். ஸோ அதுக்காக நாம் பொறுமையோடு இருந்து சாட்சி பாவனையை மனதுக்கு வளர்த்து கொள்ள வேண்டும். சரி, தகவல் அறிவு, அனுபவ அறிவுன்னு ரெண்டு இருக்குது. இது ரெண்டும் ஒன்றா வேற வேறையா? மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாரு. ஒன்றா வேற வேறையா? ரெண்டும் வேற வேற இல்லையா? ரெண்டும் ஒன்று கிடையாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜி மூலமாக என்னத்தை வேணாலும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? அதெல்லாம் தகவல் அறிவு, இன்ஃபர்மேஷன். அமெரிக்காவில் என்ன நடக்குது, வெள்ளை மாளிகையில் என்ன நடக்குதுங்கிற வரைக்கும் நம்மளால் விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியும் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில். இதெல்லாம் தகவல் அறிவு தான். ஆனால் அனுபவ அறிவுங்கிறது அது வேற, அது வேற. அது கரண்ட்டில் நாம் களத்தில் இறங்குனாதான் அது கிடைக்கும். இப்போ நமக்கு கிடைச்சிருக்க இந்த தகவல் அறிவை வச்சுக்கிட்டு இங்கே நம்மளுடைய அனுபவ அறிவை நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது இது பொருந்துமா? பொருந்தாது, பொருந்தாது. அனுபவ அறிவுங்கிறதும் தகவல் அறிவுங்கிறதும் நமக்கு ஒன்றுக்கு ஒன்று பொருந்தாது. அதுக்கு சில காலங்கள் ஆகும், அதற்கு சில காலம் பிடிக்கும். அதுக்காக நம்ம பொறுமையோடு இருக்கணும். இப்போ நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த குண்டலினி யோகம் இதை பற்றிய சிறப்பு என்ன அப்படின்னு கூகுளில் அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய விஷயங்கள் வரும். அது எல்லாமே உண்மைதானா? பாருங்க, அதில் உண்மையான உண்மையும் இருக்குது, பொய்யான உண்மையும் இருக்குது, பொதுவான உண்மையும் இருக்குது. நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ இதெல்லாம் தகவல் அறிவு. இதை நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் குண்டலினி யோகம் பண்ணிங்கன்னா உங்கள் உள்ளே இருக்கக்கூடிய பாம்பை நீங்கள் எழுப்பி நடனம் ஆட வைத்து விட்டால் என்ன பண்ணலாம்? தண்ணி மேலே நடக்கலாம், நெருப்புக்குள்ளே குதிக்கலாம், இந்த விஷயங்கள்லாம் வரும். இதெல்லாம் கற்பனை, இதெல்லாம் ஒரிஜினல் கிடையாது. அப்போ இதுக்கெல்லாம் நீங்கள் சிக்கிடக்கூடாது. அதனால தான் 3 வகையான உண்மையை பற்றி நாம் பேசணும். ஸோ இந்த நம்மளுடைய வாழ்க்கையில் இது மாதிரியான உண்மைகள் கலந்து தான் இந்த சமுதாயம் இருக்குது. அப்போ இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்? பிரித்து பார்க்க கற்றுக்கணும், பிரித்து பார்க்க கற்றுக்கணும். அப்போ இந்த தகவல் அறிவுங்கிறது வேற, அனுபவ அறிவுங்கிறது வேற. இதில் சிக்கிடக்கூடாது. அனுபவம் கிடைக்கிறது நமக்கு கொஞ்சம் டைம் ஆகும், காலம் எடுக்கும். அதற்கு பொறுமையோடு காத்திருந்து அனுபவத்தை பெற வேண்டும். பணிவு, நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் பணிவோடு இருக்கணும். இந்த பணிவுங்கிற விஷயம் ஒரு 4 பேர் பொதுவில் சபையில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல நமக்கு எல்லாம் தெரியுங்கிற மாதிரி நடந்துக்கக்கூடாது. அவங்க ஒரு சில வார்த்தைகளை ஏற்ற இறக்கத்தோடு சொல்லலாம், உடனே போய் அதை நான் கரெக்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது, போய் முந்திரி கொட்டத்தனமான வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. பணிவோடு இருக்கணும். நம்முடைய மனசை நாம் எப்போதும் பணிவோடு வைத்து கொள்ள வேண்டும். பணிவு என்பது மிகச்சிறந்த ஒரு பண்பு. எல்லோருக்கும் நன்றாம் பணிதல், அவற்றுள்ளும் செல்வத்திற்கே செல்வம் தகைத்து. நம்மகிட்ட எவ்வளோ பெரிய செல்வம் இருந்தாலும் சரி, அந்த செல்வங்களுக்கெல்லாம் தலையான செல்வம் எதுங்கிறார் வள்ளுவர்? பணிவு, பணிவோடு இருத்தல். அப்படி பணிவோடு இருக்கிறோம் அப்படின்னா நமக்குள்ள நிறைய விஷயங்கள் டெவலப் ஆகும். அது ஆன்மீகத்துக்கு ரொம்ப முக்கியம். இப்போ 4 பேர்த்துக்கு முன்னாடி நமக்கு நிறைய விஷயங்கள் புரியும், தெரியும், நமக்கெல்லாம் அனுபவங்கள் உண்டாகும். அப்படி தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக உடனே என்ன பண்ணக்கூடாது, காலை தூக்கி விட்டுறக்கூடாது. எனக்கு கிடச்சிருக்க அனுபவத்துக்கு நீ எல்லாம் ஒரு தூசி அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. அப்படி நினச்சோன்னு வச்சுக்கோங்க, அதோட சரி, நம்மளுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நாம் போக மாட்டோம். ஸோ பணிவுங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இதெல்லாம் இறைவன் நமக்கு செக் பண்ணுறான்னு அர்த்தம். அவன் நமக்கு பரீட்சை வைக்கிறான்னு வச்சுக்கோங்க. எப்படி வைப்பான்? அவன் நமக்கு எக்ஸாம் நடத்துகிறான். இறைவன் நமக்கு எக்ஸாம் நடத்துகிறான். எப்படி நடத்துவான்? சூழ்நிலைகளை கொடுத்து தான். இதை இவன் எப்படி எது மாதிரி பாவிக்கின்றான், இதுக்கு இவன் மனசில் எது மாதிரி இடம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்து தான் என்ன பண்ணுறான், நம்மளை பாஸ் பண்ணுறான். நம்ம அடுத்த கட்டத்துக்கு போவோம். இல்லை நாம் அதெல்லாம் பெருசாக நினச்சிக்கிட்டோம் அப்படின்னா அதோடு முடிஞ்சது, அவ்வளோதான். அடுத்த கட்டத்துக்கெல்லாம் நம்ம போக முடியாது. பணிவு என்பது ஒருபோதும் பலவீனம் அல்ல, அது நம்முடைய பலம், அது நம்முடைய பலம். ஒரு இடத்துல நம்ம பணிஞ்சு போகிறோன்னு வச்சுக்கோங்க, ஒரு சின்ன பிரச்சனையாகி போச்சு, சரி சாரி தெரியாமல் நான் பண்ணிட்டேன் அப்படின்னு பணிஞ்சு போயிட்டேன்னு வச்சுக்கோங்க,
நமக்கு தெரியும் நாம் இந்த விஷயத்த பண்ணலை. சரி, ஒரு சாரி கேட்கறனால என்ன வந்துட போகுது? பணிஞ்சு போயிட்டோம் அப்படின்னா அது நம்முடைய பலகீனம் கிடையாது, அதுதான் நம்மளுடைய பலம். இப்போ அவங்க என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, வெற்றியா அவனை மன்னிப்பு கேட்க வச்சுட்டேன் அப்படி தான் நினைப்பாங்க. ஆனால் அதை வெற்றி அவங்களுக்கு உண்மையிலேயே கிடையவே கிடையாது. உண்மையிலேயே அவங்க என்ன பண்ணிட்டாங்க? தோற்று போய் விட்டார்கள். ஜெயித்தது யார்? நாம தான் ஜெயித்தோம். அது மாதிரி சில சூழ்நிலைகளில் நாம் பணிஞ்சு போகிறது தப்பே கிடையாது. எதிர்த்து நின்று பிரச்சனையை பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் என்ன ஆகுது? வாழ்க்கையவே தசை திருப்பிடும். அது சில இடங்களில் நம்ம பணிஞ்சு போகிறது தப்பே கிடையாது. அது நம்முடைய பலம். பணிந்து போகுதல் என்பது பலகீனம் அல்ல, அது நம்முடைய பலம். கர்வம் கூடாது, கர்வமோடு நம்ம இருக்கக்கூடாது. இந்த பதவி, பொருள், புகழ், அதிகாரம் இதெல்லாம் இருந்ததுன்னா நமக்குள்ளே ஒரு தனியாக ஒன்று முளைக்கும். அப்படி முளைச்சிது அப்படின்னா அதை வச்சுட்டு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? சரி, இப்போ பதவியின் மூலமாக நம்மளை மற்றவங்க மதிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு போஸ்டிங்கில் இருக்கும், அது போஸ்டிங் கொடுக்குற மரியாதை தான். அந்த போஸ்டிங் விட்டு நீங்கள் இறங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏன்னு கேட்குறதுக்கு ஆள் இல்லை. அப்போ இவ்வளோ நாளாக இதை பெருசாக நினச்சிட்டு இருந்தோமே, அப்போ என்ன வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம்? பொய்யான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம் பாருங்க. பொய்யான வாழ்க்கை. இதுதான் பொதுவான வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கை. நம்ம எப்படி இருக்கோங்கிறத நீங்களே யோசனை பண்ணுங்க. அப்போ இந்த அதிகாரம், புலனின்பம், இந்த புகழில் இதில் வரக்கூடிய ஒரு போதை இது. இந்த பதவி, பொருள் இருக்குது அப்படிங்கிறதுக்காக, புகழ் இருக்குங்கிறதுக்காக, அதிகாரம் இருக்குங்கிறதுக்காக நமக்கு கிடைக்கிற ஒரு விஷயங்கிறது அது ஒரு போதை. அதில் என்ன பண்ணிடக்கூடாது? நாம் மயங்கி விடக்கூடாது. அந்த போதைக்கு நாம் அடிமையாயிடக்கூடாது. ஜஸ்ட்டு அது இருக்கிறதுனால நம்மகிட்ட அவங்க அப்படி நடந்துக்கிறாங்க, அப்படி அதை கிராஸ் பண்ணி போய்கிட்டே இருக்கணும். அதை நாம் பெருசு பண்ணி ஒரு கிரீடத்தை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது நமக்கும் பாரம், நம்மை சார்ந்தவர்களுக்கும் பாரம். அது மாதிரி இல்லாமல் பார்த்துக்கங்க. கர்வங்கிறது கூடாது. சரி, ஒரு பாஸ், ஒரு லீடர், இவங்க ரெண்டு பேர்த்துக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? எப்போ பார்த்தாலும் இவர் நம்மகிட்டயே கேள்வி கேட்குறாருப்பா. கேள்வி கேட்டே கிளாஸை முடிச்சிருவார்னு நினைக்கிறேன். சொல்லுங்கள், ஒரு பாஸ், ஒரு லீடர், இவங்க ரெண்டு பேர்த்துக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? வித்தியாசம் இருக்கு இல்லையா? பாஸுங்கிறது ஒபே தி மை ஆர்டர், அவ்வளோதான். இந்த ப்ராப்ளத்தை இவ்வளோ நாளில் எனக்கு முடிச்சுக்கூட, அவ்வளோதான். எத்தனை பேரை வேணாலும் ஒர்க்குக்கு கூப்பிட்டுக்க, இதுக்கு மேலே இது லேட்டாக ஆகக்கூடாது. அதோடு சொல்லிட்டு என்ன பண்ணுவார்? அவர் சேரில் உக்காந்திக்குவார், அவ்வளோ, அதோடு முடிஞ்சுது. ஆனால் ஒரு லீடருங்கிறவர் அப்படி கிடையாது. களத்தில் இறங்கி இதை நாம் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன பிரச்சனைகள் வரும், அதை சால்வ் பண்ணுறதுக்கு நாம் எப்படியெல்லாம் தயாராக இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறவர் தான் ஒரு லீடர். அப்போ ஒரு லீடர் குவாலிஃபிகேஷன் நாம் வளர்த்துக்கணுமா, அல்லது ஒரு பாஸ் மாதிரி இருக்கலாமா? ஒரு லீடர் மாதிரி இருக்கணும். குடும்பத்திலும் கூட நாம் எப்படி இருக்கணும்? ஒரு லீடர் மாதிரி இருக்கணும். பாஸ் மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது. அது சொல்கிறதுக்கு வேணால் நல்லா இருக்கலாம். பாஸ் சொல்லுங்கள், பாஸ் செஞ்சிடலாம், பாஸ் பேசுகிறதுக்கு வேணால் நல்லா இருக்கலாம். ஆனால் அது லைஃபுக்கெல்லாம் செட் ஆகாது. ஸோ குடும்பத்தில் கூட நாம் ஒரு லீடர் மாதிரி இருக்கணும். நம்ம குடும்பத்தில் லீடர் மாதிரி நாம் குவாலிஃபிகேஷன் நம்ம வளர்த்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நமக்கு என்னன்னு தெரியும். விஷயங்களை நம்மள்கிட்ட சொல்லுவாங்க. தோள் மேலே கையை போட்டு பசங்கள்கிட்ட பழகுறோம் அப்படின்னா அவங்க நம்மள்கிட்ட இதுதான் இப்போ பிரச்சனை, இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை, ஒரு பாஸ் மாதிரி வர்றது போகிறது, அப்படி ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது இருந்தால் யார் என்ன சொல்லுவா? ஒன்றும் சொல்ல மாட்டாங்க இல்லையா? அப்போ இது குடும்பத்துக்குள்ளே எவ்வளோ பிரச்சனையை உருவாக்கும் பாருங்க. இப்போ பசங்க சின்ன வயசில் சில விஷயங்களை ஃபேஸ் பண்ண முடியாது, உண்மை அவங்கள்ட்ட இருக்காது. அப்போ இந்த இடத்துல நாம் யார் இருக்கணும்? பெற்றவங்க நிற்கணும் அந்த இடத்துல. அப்போ எது மாதிரியான மனோபாவத்தோடு இருந்தால் நம்ம பிள்ளைங்க நம்மள்கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவாங்கங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அது மாதிரி இருக்கணும். அதை விட்டுட்டு அப்பா வந்தாவே ஓடி போய் ரூமுக்குள்ளே ஒளிஞ்சிக்க கூடாது. அப்படி இருந்தோம் அப்படின்னா அது நல்ல வாழ்க்கை இல்லை. அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஸோ வாழ்க்கையில் சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். பாஸ் மாதிரிலாம் இருக்காதீங்க.
ஒரு லீடர் மாதிரி இருந்து குடும்பத்தில் முடிவெடுங்க. விடாமுயற்சி, விடாமுயற்சிங்கிறது நமக்கு ரொம்பவும் முக்கியமான பண்பு. என்ன ஆனாலும் சரி, போராடுவதை மட்டும் விட்டு விடக்கூடாது. இப்போ பாருங்க, இந்த தவளை கொக்கோட வாயில் மாட்டிக்கிச்சு. இந்த கொக்கு என்ன பண்ணுது? அதை முழுங்கிடலான்னு பார்க்குது. ஆனால் தவளை என்ன பண்ணுது? கழுத்தை பிடிச்சிருச்சு. இப்போ இந்த கொக்குக்கு அது உணவு பிரச்சனை தான். கொக்கை பொறுத்த வரைக்கும் அது உணவு பிரச்சனை தான். ஆனால் தவளைக்கு அது உயிர் பிரச்சனை. இப்போ கடைசி வரைக்கும் போராடுது. தவளையை முழுங்கவே முடியலன்னு வச்சுக்கோங்க. கடைசி வரைக்கும் போராடுது, முடியல. என்ன பண்ணும் அது? விட்டுருவோம், வேற இதை பார்த்துக்கலாம், எவ்வளோ நேரம் தான் இது கூட போராட்டி இருக்கிறது, விட்டுருவோம் அது, இல்லையா? அப்போ இது மாதிரியான விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் வரும். அப்போ எல்லாம் நாம் என்ன பண்ணணும்? விடாமுயற்சியோடு இருந்து போராட வேண்டும். விடாமுயற்சியோடு இருந்து போராடணும். அப்படின்னா தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஜெயிக்க முடியும். அப்படி ஜெயிக்கக்கூடிய மனோபாவத்தோடு நாம் வாழ்வது தான் நமக்கும் நல்லது, நம்மளுடைய நாளைய எதிர்காலத்துக்கும் நல்லது. சினிமா பாட்டு ஒன்று இருக்கு. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே, வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறதே, இரவானால் பகலொன்று வந்திடுமே. நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில், லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஓர் நாளில். மனமே, ஓ மனமே, நீ மாறிவிடு. பனியோ அது புயலோ, நீ மோதிவிடு. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே, வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. போர்க்களம் தான் நம்முடைய வாழ்க்கை. போராடித்தான் ஆகணும், அப்படி ஜெயிச்சு தான் ஆகணும். சோர்ந்து போய் உக்காந்துட்டீங்கன்னு விட்டு என்ன ஆகும் வாழ்க்கை? நம்மளுடைய வாழ்க்கையை காப்பாற்ற நம்மை தவிர வேறு யாருமே கிடையாது. இதுதான் உண்மை. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அவங்க காப்பாற்றணும், இவங்க காப்பாற்றணும்னு நினைக்கிறோம். அப்படிலாம் முடியவே முடியாது. நம்முடைய வாழ்க்கையை நாம் தான் காப்பாற்றி கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கு நம்மளை விட்டால் வேற யாருமே இல்லை என்பது தான் உண்மை. அதுக்கு சப்போர்ட்டிங்காக சில விஷயங்கள் வேணும், இல்லையா? அதை தான் மகரிஷி கொடுக்குறாங்க. மனவளக்கலை பயிற்சியாக அதைத்தான் கொடுக்கிறார்கள். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் இது விடாமுயற்சியோடு இருந்து உடல் பயிற்சி செய்ய வேண்டும். விடாமுயற்சியோடு காயக்கல்ப பயிற்சி செய்யணும். விடாமுயற்சியோடு இருந்து தவம் செய்ய வேண்டும். விடாமுயற்சியோடு இருந்து தற்சோதனை செய்ய வேண்டும். இதெல்லாம் செஞ்சிங்கன்னா வாழ்க்கைங்கிற போராட்டத்திலிருந்து நாம் வெளியே வந்துடலாம், நம்மை நாம் பாதுகாத்து கொள்ளலாம். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா அதை நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். பொறாமை கூடாது. நம்மளுடைய வாழ்க்கையில் எதுக்காகவும் எந்த நேரத்திலும் நாம் பொறாமைப்படக்கூடாது. மற்றவர்கள் திறமை, வளர்ச்சி இவைகளை கண்டு மனம் பொறுக்க முடியாத நிலையே பொறாமையாகும். இப்போ கூட படித்த ஃப்ரெண்ட்ஸு அல்லது நம்மளுடைய உறவுக்காரர்கள் சும்மா ஒரு 4 வருஷம் எங்கே போனான்னு தெரில, வந்து பார்த்தா காரு பங்களான்ட்டு பிரமாதமாக வந்துட்டா, என்ன பண்ணான்னு தெரில அப்படின்னு தோணும், இருக்கும். ஆனால் இதெல்லாம் பொறாமைப்பட வேண்டிய விஷயங்களா? லேசாக ஏதாவது ஒரு பக்கம் அந்த இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்மளுடைய மனதினுடைய தன்மையை பலகீனப்படுத்தி கொண்டே இருக்கும். அவங்களாலலாம் முடியுது, நம்மளால் முடியலையே. இது ஒரு பலம்ங்கிறது தன்மை கிடையாது, தன்னம்பிக்கை தான் பலம். அவங்களால முடியுது, என்னால் முடியலையே நினச்சா இது பேர் என்னது? இது பலகீனம், தாழ்வு மனப்பான்மை. இதை வச்சுக்கக்கூடாது. அப்போ பொறாமையெல்லாம் இருந்ததுன்னா இந்த தாழ்வு மனப்பான்மை தான் நமக்கு வரும். பத்து சின்ன வயசில் இந்த விளையாட்டெலாம் விளையாண்டுருப்போம் இல்லையா? ஒரு 3 பால்ஸ் இருக்கும், அதை வெளியிலேருந்து கொண்டு போய் சென்டரில் சேர்க்கணும். அப்போ எந்த பக்கம் ஓப்பனில் இருக்கோ அந்த பக்கம் கொண்டு போனோம்னா அதை கொண்டு போய் சென்டரில் சேர்த்துடலாம். இப்போ வழியே இல்லாத பக்கம் போய் நின்றுக்கிட்டு இந்த பக்கம் கதவு திறக்கணும், இந்த பக்கம் கதவு திறக்கணும் அப்படின்னா என்னைக்காவது அது ஓப்பன் ஆகுமா? ஓப்பன் ஆக போகிறதே கிடையாது.
சரி உட்காந்து உங்களுக்கு தான் தவமெல்லாம் சொல்லி கொடுத்து வாழ்த்தையெல்லாம் சொல்லி கொடுத்துருக்குமே, அதே இடத்துல உட்காந்து வாழ்த்துன்னு வாழ்த்துறீங்க. இந்த கதவு திறக்கணும்னு திறக்குமா? அதெல்லாம் திறக்காது. பின்னாடி ஒரு பக்கம் ஓப்பனில் தான் இருக்குது. உனக்கு நீ கேட்கறதுக்கு முன்னாடியே நான் என்ன பண்ணிட்டேன், அதை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். அதை பார்க்காம இங்கே பூட்டின கதவுக்கு முன்னாடி உட்காந்து குய்யோ முய்யோன்னு கத்துனா நான் என்னப்பா பண்ணுறது? ஸோ திறந்த கதவை நோக்கி உங்களுடைய பயணத்தை இனிதே துவங்குங்கள். பொறாமப்பட வேண்டிய அவசியம்லாம் தேவையே இல்லை. மற்றவர்களுடைய திறமை வளர்ச்சி இதெல்லாம் பார்த்து நம்ம பொறாமப்படக்கூடாது. திறமையை வளர்த்துக்கிறதெல்லாம் இந்த காலத்தில் ஒரு பெரிய விஷயமா? இல்லவே இல்லை. முயற்சி செஞ்சால் போதும். இன்றைக்கி உள்ள டெக்னாலஜி அவ்வளோ ஹைடெக்காக இருக்குது. எப்படிப்பட்ட திறமையை வேணுமானாலும் நம்ம என்ன பண்ணலாம், வளர்த்துக்கலாம். சரி, நம்ம முயற்சி பண்ணோம், நமக்கு அது பொருந்தலைன்னு வச்சுக்கோங்க, செட் ஆகலை அப்படின்னு என்ன பண்ணணும், விட்டுட்டு வேற பார்க்க வேண்டியது தான். அது நமக்கு பொருந்தாது அப்படின்னா அதை என்ன பண்ணிடணும், விட்டுறணும். அது கூட போய் போராடிட்டு இருக்கக்கூடாது. சில விஷயங்கள் பொருந்தும் போது நமக்கே தெரியும். இப்போ தவம் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க இல்லையா, உங்களுக்கு அதெல்லாம் புரியும். முயற்சி பண்ணும்போதே அப்படி சக்ஸஸ் ஆகிடும். அப்படி முயற்சி பண்ணும், அப்படி லைட்டாக ஜர்க் ஆகுது அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இது நமக்கு பொருந்தாதுன்னு அர்த்தம். 2 தடவை 3 தடவை முயற்சி பண்ணி பார்க்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் இதுவே தான் என்னுடைய வாழ்க்கை லட்சியம், முடியாத ஒரு விஷயத்தை போட்டு போராடிட்டு இருக்கக்கூடாது. ஜஸ்ட்டு நமக்கு வேற ஒரு விஷயத்தை மாத்திருப்பான் இறைவன். அதை நோக்கி நம்முடைய பயணத்தை இனிதே துவங்க வேண்டும். மற்றவர்களுக்கு உரிய மதிப்பை அளித்தல். இவர் பாருங்க, இது 6ங்கிறார், இவர் இதை 9ங்கிறார். இப்போ இந்த 2 பேர் சொல்கிறதுமே உண்மைதான். இவர் 6ங்கிறதும் உண்மைதான், அவர் 9ங்கிறதும் உண்மைதான். 2 பொய்யெல்லாம் கிடையாது. ஆனால் எங்கே இது பிரச்சனை ஆகும் அப்படின்னா, இது 6 தான் நீ ஒத்துக்க அப்படிங்கிற இல்லையா, அந்த இடத்துல தான் பிரச்சனை ஆகும். இல்லை இது 9 தான் நீ ஒத்துக்க அப்படிங்கும்போது தான் என்ன ஆகும், பிரச்சனையாகும். ஸோ பல கண்ணோட்டத்தில் ஒரு விஷயத்தை பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள். ஒரே கண்ணோட்டத்தோடு ஒரு விஷயத்தை பார்க்காதீங்க, பல கோணங்களில் சிந்திச்சு பழகுங்க. இப்போ அவர் கூட பேசிட்டு சரி அது 9ஆக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசிட்டு நைஸாக அப்படியே இந்த பக்கம் கூட்டு காமிச்சோன்னு வச்சுக்கோங்க. அவர் என்ன பண்ணுவார், ஆமாம் இது 6 தான் ஒத்துக்குவார் இல்லையா. அப்போ அது வரைக்கும் நாம் எப்படின்னா பண்ணணும், அதற்குரிய செயல்பாடுங்கிறது ரொம்ப முக்கியம். அவர் கூட நைஸாக பேசி இந்த பக்கம் அப்படியே கூட்டு வந்தோம்னா அவர் இதை 6ன்னு ஒத்துக்க போகிறாரு. இது எதுக்காக போராடணும்? அதான் நம்ம ஒரு விஷயத்தை பிரச்சனையாக்குறதுக்கு தான் தயாராக இருக்கிறோமே ஒழிய, யோசிக்கிறோமே ஒழிய, ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு யோசிக்க மாட்டேங்கிறோம். ஒரு பிரச்சனையை எப்படி பெருசு பண்ணலாம் அதுக்கு தான் நம்ம யோசிக்கிறோம். சரி இதை மன்னித்து எப்படி இதை சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற மனோபாவத்தோடு நம்ம யோசிக்கிறது இல்லை. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் கற்றுக்கலாம். மற்றவர்களுக்கும் உரிய மதிப்பை நாம் கொடுக்கணும், அவங்களுடைய எண்ணங்களுக்கும் நாம் மதிப்பு கொடுத்து வாழணும். யாராக இருந்தாலும் சரி மற்றவங்களுடைய எண்ணத்துக்கும் மதிப்பு கொடுத்து வாழ வேண்டும், பழக வேண்டும். மன்னித்து பழகணும். இந்த சமுதாயத்தில் ஏதாவது ஒரு சூழ்நிலை காரணமாக ஏதாவது ஒருத்தங்க எப்பயாவது தவறுகள் செய்யத்தான் செய்வார்கள். செய்து முடித்த தவறை தான் நாம் என்ன பண்ணுறோம், மன்னிக்கணுங்கிற இடத்துக்கு போவோம். அப்படி சில விஷயங்கள் நாம் மன்னிக்கிறதுக்கு தயாராக இருந்தோம் அப்படின்னா நமக்குள்ள சில விஷயங்கள் வளரும். மனிதன் வாங்கி வந்த வரமும் சாபமும் என்ன தெரியுமா? வரம் சாபம். ஆமாம், ஏன் வரம் வாங்கிட்டு வந்து தான் பெருசாக ஒன்றும் தெரியல, ஆனால் சாபம் வாங்கினது தான் நிறைய தெரியுது. அதற்கான அடையாளங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பின்னாடி நிறைய இருக்குது. நாம் வாங்கிட்டு வந்த வரம் சாபம் 2 ஒன்று தான், அவ்வளோதான். ஞாபக சக்தியும் ஞாபக மறதியும். எதை மறக்கணுமோ அதை மறந்துட்டோன்னு வச்சுக்கோங்க, அது வரம். எதை மறக்கக்கூடாதோ அதையெல்லாம் ஞாபகத்தில் வச்சுருந்தோம் அப்படின்னா அதுதான் சாபம். நம்மளுடைய வாழ்க்கையை நாம் தான் சாபமாக மாற்றிக்கிறோம், வேற யாரெல்லாம் தேவையே இல்லை. மறக்க வேண்டிய விஷயத்தை மறந்துடணும், மறக்கக்கூடாத விஷயங்களை மறக்கக்கூடாது. அப்போ நம்முடைய வாழ்க்கையை சாபமாக்கி கொள்வதும் வரமாக்கி கொள்வதும் நம்மிடம்தான் இருக்கிறது. அது நம்மளுடைய மனோபாவம் தான். சரி, இந்த கிளாஸ் முடிஞ்சு 26ஆம் தேதி போகும்போது
நீங்கள் மறக்கிறதெல்லாம் சொன்னீங்களையா, எல்லாத்தையும் இங்கேயே மறந்து விட்டுட்டு போயிடாதீங்க. சரியா? இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நாம் சொல்லி கொடுக்குறதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வரும். இங்கேயே மறந்து கேட்டோடு மறந்துட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அதை நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். சரியா? சரி சரி. இப்போ மன்னிக்கிறது அப்படிங்கிறது மற்றவர்களுடைய தவறுகளை நாம் மன்னித்து பழகணும். மன்னித்து பழகிறது தான் பல வகையில் நமக்கு நல்லது. இப்போ நமக்குள்ளார நாம் அதே மாதிரியான வேறு சில விஷயங்களை பண்ணியிருப்போமா பண்ணியிருக்க மாட்டோமா? தவறு தானே. நாமளும் தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது ஒரு தவறுகளை செஞ்சுருப்போம். இப்போ நாம் மற்றவங்களை இது மாதிரி மன்னிக்கும்போது நமக்குள்ளாக இருக்கக்கூடிய இறைவன் நம்மை மன்னித்து பார்ப்பான். அப்படி இல்லை, நீயே மற்றவங்களை மன்னிக்க மாட்டேங்கிற, அப்போ வா, நானும் உன்னை மன்னிக்கிறதுக்கு தயாராக இல்லை, வச்சு செய்வான், மன்னிக்கவே மாட்டான். அப்போ மற்றவங்களுடைய தவறெல்லாம் நாம் மன்னித்து பழகணும். சரி, மற்றவங்க தவறை மன்னித்து பழந்துடலாம். நம்மளுடைய தவறுகளை நாம் திருத்தி கொள்ள வேண்டும். இதை மன்னிச்சிடக்கூடாது. நம்மளுடைய தப்பை நாம் என்ன பண்ணக்கூடாது, சரி பரவாயில்லப்பா விடு அப்படின்னு சொல்லி மன்னிச்சிடக்கூடாது. நம்மளுடைய தவறுகளை நாம் திருத்தி கொள்ள வேண்டும். ஆனால் என்ன பண்ணுறோன்னா, நம்மளுடைய தப்பாக இருந்தால் ஈஸியாக மன்னிச்சிட்றோம். சரி, அடுத்தவங்களோட தப்பாக இருந்தால் தான் உண்டு இல்லைன்னு பண்ணிடுறோம். ஆனால் நம்மளுடைய தப்பாக இருந்தால் தான் நாம் என்ன பண்ணணும், ஆக்ஷன் எடுக்கணும். மன்னித்து பழக வேண்டும். அப்படி மன்னிக்கும்போது நமக்குள்ளாக இருக்கக்கூடிய தன்மைகள் மாறும். நாம் இந்த பூமியில் புண்ணியத்தோடு மட்டுமே வந்துடல, பாவத்தையும் சேர்த்து தான் கொண்டு வந்திருக்கோம் இல்லையா? அப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பாவத்தின் தன்மைகள் கொஞ்சம் அப்படியே தளரணும். அப்படின்னா மற்றவங்களை மன்னித்து பழகுனீங்கன்னா தளரும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அதை விட 100 மடங்கு அது ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்முடைய பாவப்பதிவுகள். ஸோ அதெல்லாம் தளர்றதுக்கு ஒரே வழி இதுதான், மற்றவங்களை மன்னிச்சிடுறது, நம்மளை தவறுகளை திருத்திக்கிறது. சரி, மன உறுதி. நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு மன உறுதிங்கிறது ரொம்ப முக்கியம். முட்டை வெளியிலிருந்து உடைக்கப்படும் போது ஒரு வாழ்க்கை முடிவடைகிறது. ஒரு முட்டை வெளியிலிருந்து உடைச்சோம்னா என்னவாகுது, அது என்னது, ஆம்லேட் ஆகுதா? ஆம்லேட்டு, ஆப்பாயில். சரி, ஒரு வாழ்க்கை முடிஞ்சு போயிடுது இல்லையா? அதே முட்டை உள்ளிருந்து உடைக்கப்பட்டால் ஒரு வாழ்க்கை துவங்குகிறது இல்லையா? துவங்குது. அப்போ இந்த வாழ்க்கை முடிகிறதுக்கும் துவங்கிறதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம்தான். அந்த முட்டை ஓடு வெளியேருந்து உடைச்சோம்னா அந்த கோழி குஞ்சு உள்ளேயே செத்து போயிடும். உள்ளேருந்து உடைச்சிக்கிட்டு வெளியே வந்தது அவருடைய வாழ்க்கை துவங்குகிறது. இந்த ஒரு விஷயத்தை ஒரு படத்தில் சந்தோஷ் சுப்பிரமணியன்னு ஒரு படம், அதில் இந்த சந்தோஷ் கேரக்டரு கடைசியாக ஒரு வார்த்தை, ஒரு வசனம் பேசும். என் வாழ்க்கையில் நான் திரும்பி பார்த்தா என் வாழ்க்கை ஃபுல்லாக நீதான்ப்பா இருக்க, எந்த பக்கம் திரும்பினாலும் சரி நீதான்ப்பா தெரிகிற. என்ன அர்த்தம், என்ன பண்ணி வச்சிருக்காரு மனுஷன் அப்படின்னா, ஓவர் அட்வான்டேஜ். நல்ல விஷயந்தான், தன்னுடைய பிள்ளையை நல்லபடியாக வளர்க்கணும், பாதுகாக்கணும் அப்படிங்கிறது. ஆனால் இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது இல்லையா? முழுசாக மனுஷன் என்ன பண்ணிட்டாரு, பையனோட சேர்ந்து வாழ்க்கையும் சேர்த்து இவரே வாழ்ந்திருக்கார். இங்கே நில்லு, இங்கே போ, படுத்து தூங்கு, எந்திரி, இந்த ட்ரெஸ்ஸை போடு, இதை சாப்பிடு. அவரோட வாழ்க்கையை அவர் வாழவே இல்லை. முழுசாக யார் வாழ்ந்தா, அவங்க அப்பா தான் வாழ்ந்தார். நல்ல விஷயத்தெல்லாம் படங்கள்லாம் சொல்லி கொடுக்குது இல்லையா? அந்த அளவுக்கு அதை நம்ம எடுத்துக்கலாம். சரியா? முழுசாலாம் சினிமா மாதிரியே தான் வாழ்க்கை இருக்கும்லாம் நம்பிடாதீங்க, அப்படிலாம் கிடையாது. சரி, அப்போ அவங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் வாழ்வதற்கு நாம் என்ன பண்ணணுமோ பண்ணணும். நாம் ஒரு தகப்பனாக இருந்து, பெற்றவங்களாக இருந்து நம்மளுடைய பிள்ளைங்களை, அதாவது வாழ்க்கை சூழ்நிலை எப்போ வேணாலும் டேக் டைவர்ஷன் கொடுக்கும், அப் அண்ட் டவுன் இருக்கும். அவங்கள காப்பாற்றுறதுக்கு நாம் தயாராக இருக்கணுமே ஒழிய, என் பிள்ளை நடந்ததுன்னா கீழே விழுகும், அடிபடும், அழுகும், அதை என்னால் தாங்க முடியாதுன்னு அந்த குழந்தைய தூக்கிட்டே சுற்றுறீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும், அந்த குழந்தையோட வாழ்க்கை மொடமாயிடும். இறக்கி விடணும். 4 விஷயங்களை கற்றுக்க சொல்லணும், கற்றுக் கொடுக்கணும். அப்படி இது கீழே விழுந்து அழுதாலும்
அதுக்கு சொல்லி கொடுக்கணும். என்ன, கீழே விழுகா மாதிரி நீங்கள் நாளைக்கு நடந்து பழகு அப்படின்னு சொல்லி கொடுக்கணுமே ஒழிய, என் குழந்தை அழுதா என்னால் தாங்க முடியாது ஐயோகோ அப்படின்னு போய் தூக்கிடக்கூடாது. தூக்கினோம்னா அந்த குழந்தையோட வாழ்க்கை முடமாக போயிடும். ஸோ அது மாதிரியான தவறுகளை செய்யக்கூடாது. நம்மளுடைய குழந்தைங்களோட வாழ்க்கை அவங்க வாழட்டும். ஏன் அவங்களுடைய வாழ்க்கையை நாமளும் சேர்த்து சுமந்துட்டு திரியிறோம்? அப்போ தானே அவங்களுக்கு 4 விஷயம் புரியும். ஒரு விஷயம் கரெக்டு, என்ன, என் பையன் நான் பட்ட கஷ்டம் படக்கூடாதுன்னு நினைக்கிறது தவறு கிடையாது. ஆனால் கஷ்டமே படக்கூடாதுன்னு நினைக்கிறோம் இல்லையா, அது தப்பு. அது தப்பு. 4 விஷயங்களை கற்றுக்கணுன்னா கஷ்டம்லாம் வரதான் செய்யும். ஆனால் என்ன பண்ணணும், காப்பாற்றுறதுக்கு நாம் தயாராக இருக்கணும். போ தண்ணி தெளித்து விட்டேன் எப்படியோ போ, அப்படி இருக்கக்கூடாது. அதுவும் தவறு இல்லையா. அவங்க வாழ்க்கையை அவன் வாழட்டும். இது அமெரிக்கா கல்ச்சர், த ஃபாரின் வெஸ்டர்ன் கல்ச்சர். படிக்கிறதுக்கு சாப்பிட காசு தருவேன், படிச்சுக்க, நீயே சம்பாரிச்சுக்க, நீயே என்னமோ பண்ணு அப்படின்னு விட்டுறது. இது மாதிரியெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையை நாம் வாழக்கூடாது. பாதுகாக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு, கடமை. அந்த கடமை உணர்வோடு நாம் இருந்து நம்மளுடைய குழந்தைங்களை வழி நடத்தணும். அந்த முறையில் அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க உடச்சிக்கிட்டு வெளியே வரணும். நாம் உடைச்சோம் அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை இறந்து போய்விடும். அவங்களுடைய வாழ்க்கை இறந்துடும். நல்லதையே காணுதல். இந்த உலகத்தில் எல்லா விஷயமும் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்குது. நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. எல்லாவற்றுக்குள்ளும் எல்லாமும் உண்டு. ஆனால் எல்லா நேரத்திலும் எல்லாரும் யாரையும் எதையும் வெளிப்படுத்த மாட்டாங்க இல்லையா. அப்படி தான் இருக்கும். ஒரு அணுவுக்குள்ளேயே எடுத்துக்கங்களேன். ஒரு அணுவுக்குள்ளே பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. இப்போ பாசிட்டிவ் மட்டும்தான் இருக்குது, நெகட்டிவே இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த பிரபஞ்சம் உருவாகியிருக்காது. நெகட்டிவ் தேவை. ஆனால் என்ன தேவை, எப்படி தேவை, அளவோடு தேவை. ஜஸ்ட்டு ஒரு 5%, இது ஒரு 95% இருக்கணும். பாசிட்டிவ் அப்படி தான் இருக்கணும். ஃபுல்லாக எல்லாம் பாசிட்டிவ் அப்படின்னா ஒன்றுமே மாற்றம் வராது. இப்போ அதுவும் இதுவும் கலந்து தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு ஆணுக்குள் ஒரு பெண்ணின் தன்மை இருக்கிறது, ஒரு பெண்ணுக்குள் ஆணின் தன்மை இருக்கிறது. எல்லாத்துக்குள்ளே எல்லாமும் இருக்குது, இல்லைன்னா சொல்ல முடியாது. அப்போ காலம் சூழ்நிலை வரும்போது அது என்ன ஆகும், வெளிப்படும். அப்போ எல்லாத்துக்குள்ளே இருக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாத்தையும் நாம் யோசிக்கணும். இப்போ எல்லாத்துக்குள்ளேயும் பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது இல்லையா. ஒருத்தங்களை நாம் பாசிட்டிவாக மட்டுமே பார்ப்போமே, அவங்களுடைய நெகட்டிவோடு நாம் கனெக்ட் ஆகும்போது, ஒருத்தவங்களுடைய தேவையில்லாத செயலோடும் சிந்தனையோடு நாம் போய் இணையும் போது நாம் யாராக மாறுறோம், நெகட்டிவாக மாறுறோம். அப்போ நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அப்படி தான் இருக்கும். இதனால தான் பாசிட்டிவ் திங்கிங். நாங்கள் மற்றவங்கள்ட்ட இருக்கிற பாசிட்டிவ் மட்டும் பாருங்கள், அதை மட்டும் எடுத்துக்கங்க, வாழ்க்கையாக வாழுங்க. அவங்களுடைய நெகட்டிவெல்லாம் எடுத்துக்கிட்டு அதை குற்றம் குறையெல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. அது அவங்களுக்கும் நல்லது கிடையாது, நமக்கும் நல்லது கிடையாது. இப்போ எல்லாவற்றுக்குள்ளும் நல்லதையே காணுதல் அப்படிங்கிற விஷயத்த அதுக்கு தான் சொன்னாங்க. கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக. நாம் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள்லேருந்து பின்வாங்கக்கூடாது. அது நம்மளை சாகர காலம் வரைக்கும் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் இருந்து கொண்டே தான் இருக்கும். இப்போ கற்க வேண்டிய விஷயங்களை கற்கணும். அது எது மாதிரியாக இருக்கணும் அப்படிங்கிறத வள்ளுவர் சொல்கிறார். கற்க கசடு அற. நமக்குள் இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயமெல்லாம் அகன்று போகும்படியான விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். அப்படி கற்றுக்கிட்டு அதோடு விட்டுறாதீங்க. நிற்க அதற்கு தக. கற்றுக்கிட்ட நல்ல விஷயங்களோடு சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை இனிமையாக அமைதியாக வாழுங்கள். இப்போ எவ்வளோ பெரிய விஷயத்த இந்த 2 வரியில், ஒரே வரியில் சொல்லியிருக்காரு பாருங்க. ஆனால் இதெல்லாம் நம்ம எதுக்கு மனப்பாடம் பண்ணோம், திருக்குறளை 2 மார்க். ஆனால் அவ்வளோ பெரிய விஷயத்த வள்ளுவர் சொல்லியிருக்கார். ஸோ இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கைங்கிறது நாம் படிக்காமல் போயிட்டோம். சரி பரவாயில்ல, போன காலம் போகட்டும். இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்கள் நாம் இப்படி மாறிக்கலாம். நம்மை நாமே படித்தல், இதெல்லாம் படிக்கிறதெல்லாம் கொஞ்சம் வச்சுக்கங்க. அதோடு சேர்த்து உங்களையும் நீங்கள் படிங்க. நீங்கள் யார், உங்களுடைய ஒரிஜினாலிட்டி என்ன, நீங்கள் எதில் பலம் புரிந்தவர்கள், நீங்கள் எதில் பலகீனமானவர்கள் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாக ஸ்டடி பண்ணலாம். நீங்களே ஒரு பெரிய பல்கலைக்கழகம் எல்லாம் போய் படிக்கிறதெல்லாம் அது தொழில் படிப்பு. அதெல்லாம்
இதுதான் உங்களுடைய வாழ்க்கையை காப்பாற்றக்கூடிய படிப்பு. உங்களை நீங்களே படிக்க கற்றுக்கங்க. அதுக்கு ரா மெட்டீரியல் தான் என்ன கொடுத்துருக்காங்க மகரிஷி? உடல் பயிற்சி, காயக்கல்பம், தவம், தற்சோதனை, இதெல்லாம் ரா மெட்டீரியல். இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தினா உங்களை நீங்கள் ஈஸியாக படிக்கலாம். நடுநிலை வகித்தல். நம்முடைய வாழ்க்கையில் நாம் நடுநிலையோடு இருக்கணும். சார்புத்தன்மை கூடாது. சார்புத்தன்மையோடு இருந்தோன்னு வச்சுக்கோங்க, என்ன அர்த்தம்? ஒரு பக்கம் நாம் சப்போர்ட் பண்ணுறோன்னு அர்த்தம். இது என்றைக்குமே கூடாது. சார்புத்தன்மையோடு இருக்கக்கூடாது, நடுநிலையோடு இருக்கணும். இந்த நாட்டாமைன்னு ஒரு படம், அந்த படத்தில் விஜயகுமார் தீர்ப்பு சொல்கிறதுக்காக போகிறாரு. சரத்குமாரா அவங்க அப்பா, அவர் விஜயகுமார் தானே. பெரிய நாட்டாமை. நீங்கள் சின்ன நாட்டாமைக்கு போயிட்டீங்க. பெரிய நாட்டாமை தீர்ப்பு சொல்கிறதுக்காக போகிறாரு. அவங்க தங்கச்சி மனோரமா, அவங்க வீட்டோட வழக்கு தான் இது. அவங்க வீட்டை தாண்டி தான் போகிறாரு. உள்ளே இருந்து மச்சான் சொல்கிறாரு, மச்சானை தண்ணி குடிச்சிட்டு போக சொல்லு அப்படின்னு. அதுக்கு அவர் திருப்பி ஒரு வார்த்தை சொல்லுவார், உன் வீட்டில் வழக்கு இருக்குது, அதை தீர்ப்பு சொல்கிறதுக்கு தான் போயிட்டுருக்கேன், உன் வீட்டில் நான் கை நினைக்க மாட்டேன் அப்படிங்கிறார். என்ன அர்த்தம் தெரியுமா? இப்போ ஒரு டம்ளர் தண்ணியை வாங்கி குடிச்சிட்டேன் அப்படின்னா நான் உனக்கு நன்றி கடன் பட்டவனாகி விடுவேன். அதுக்காக நான் என்ன பண்ணேன், அங்கே போய் தீர்ப்பை மாற்ற வேண்டியது இருக்கும். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். சினிமா தான் கற்றுக் கொடுக்குது, நல்ல விஷயங்கள் இருக்குது அதில். அப்போ நாம் நன்றி உணர்வுங்கிற விஷயத்தெல்லாம் கொஞ்சம் சிந்தனை பண்ணணும், நடுநிலையோடு இருக்கணும். எந்த ஒரு விஷயத்தையும் நாம் நடுநிலையோடு இருந்தால் தான் சத்தியத்தை காப்பாற்ற முடியும், உண்மையாக வாழ முடியும். சார்புத்தன்மையோடு இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், நாம் அங்கங்கே ஜர்க்காகிட்டே தான் இருக்கும். எலெக்ஷன் வந்துதா, ஓட்டை போட்டோமா, வெளியே வந்தோமா, அதோடு மறந்துடணும். அதை விட்டுட்டு இது என்னுடைய தலைவனோட கட்சி, இந்த கட்சிக்காக என்னுடைய உயிர், பொருள், ஆற்றல் எல்லாத்தையும் கொடுக்குறேன் அப்படின்ட்டு எல்லாம் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணோன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? இப்போ அந்த கட்சி தலைவர் யோசிக்கிறான்னு வச்சுக்கோங்க, இப்போ பாவம் நம்மளையே நம்பி இருக்கான். இந்த பக்கம் போகிற 2 டெண்டரை இந்த பக்கம் திருப்பி விட வேண்டியது இருக்கும். இது ஒரு தலைமைக்கு எவ்வளோ பெரிய நெருக்கடி. இந்த நெருக்கடியை யார் கொடுத்தது? நாம தானே. நாம் பாட்டில் போனோமா, ஓட்டை போட்டோமா, வந்தோமான்னு இருக்கணும். எதுக்காக தேவையில்லாமல் கொடியெல்லாம் பிடிச்சிட்டு போகணும் வரணும்? நம்மளை அப்படி வளர்த்தாங்க அப்படின்னா அந்த காலத்தில் அது தேவைப்பட்டுச்சு, அதுக்காக கொடியை பிடிச்சோம், கோஷம் போட்டோம். ஆனால் இந்த காலத்துக்கு அதெல்லாம் தேவையில்லை. சார்புத்தன்மை கூடாது. ஓட்டை போட்டோமா, வெளியே வந்தோமா, அதோடு முடிஞ்சது. அதுக்கப்புறம் அவங்க பார்த்துக்குவாங்க. அவ்வளோதான் நம்மளுடைய கடமை. ஸோ அதை விட்டுட்டு இந்த கட்சிக்கு தான் நான் ஓட்டு போட்டேன், இந்த கட்சி எனக்கு இதெல்லாம் பண்ணணும் வைக்கணும் அப்படின்ட்டு உட்காந்து யோசிக்கக்கூடாது. இதெல்லாம் தேவையில்லாத சிந்தனை. இது மாதிரி நிறைய இருக்குது. சார்புத்தன்மையோடு இருக்காதீங்க. இப்போ குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா, நம்மளுடைய குழந்தைங்க, பக்கத்து வீட்டு குழந்தை எல்லாம் விளையாடும்போது ஒரு சில நேரத்துங்களில் சண்டையை போட்டுட்டு அழுதுகிட்டு தான் பையன் நிற்பான். அப்படி சண்டையை போட்டு பக்கத்து வீட்டு பையன்ட்டு அடி வாங்கிட்டு அழுதுட்டு நிற்கிறான் அப்படின்னா, சரி சமாதானப்படுத்திட்டு நம்ம பிள்ளைய இது மாதிரிலாம் சண்டை போடுற மாதிரி இருந்ததுன்னா அடுத்த தடவை என்ன பண்ணிடு, அதுக்கு முன்னாடியே ஓடி வந்துருன்னு சொல்லி கொடுக்கணும். இதை விட்டுட்டு யாரோட பையன் அவனை நினச்சா, வா ராஜாவோட அம்மாக்கிட்ட நேராக போய் கூப்பிட்டுட்டு போய் அவங்க அம்மாட்ட போய் கதவை தட்டி பஞ்சாயத்து பண்ணிகிட்டு இருந்தோன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு பேர் என்னது? சண்டைகளை உருவாக்கணும் பாருங்க. குழந்தைங்க அப்படி தான் இருப்பாங்க. இங்கே அடுத்த நிமிஷம் பார்த்தா இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்களா, இது 2 விளாண்டுட்டு இருக்காங்க, இது 2 பார்த்தா மறுபடியும் விளாண்டுட்டு இருக்கும். அப்போ குழந்தைங்களாம் அப்படி தான் இருப்பாங்க. அதுக்காக போய் என்ன பண்ணக்கூடாது. இதுதான் சார்புத்தன்மை. என் குழந்தைய அந்த பையன் எப்படி அடிக்கலாம்? எதுக்கு? குழந்தைங்கன்னா அடி வாங்க தான் செய்யும். இப்போ இவர் 4 பேர்த்த அடிக்க மாட்டாரா என்ன? குழந்தைகள் விளையாடும்போது அதெல்லாம் நடக்கும். குழந்தைங்களா இருக்கும்போது அப்படி தான் இருப்பாங்க, அப்படி தான் வளர்ப்பாருங்க. அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கிட்டு நடுநிலையோடு இருக்கணும். நடுநிலையோடு வாழ்வது தான் எல்லாத்துக்கும் நல்லது. நன்றி உணர்வு பண்பை நாம் வளர்த்துக்கணும். யாருக்கெல்லாம் நாம் நன்றி கடன் பெற்றிருக்கோம்? அப்பாவுக்கு, அம்மாவுக்கு, பாடம் கற்றுக் கொடுத்த ஆசிரியருக்கு, தொழில் கற்றுக் கொடுத்த குருவுக்கு, எல்லாத்துக்கும் நாம் நன்றி கடன் பட்டிருக்கோம். ஸோ இந்த சமுதாயம் தான் முழுக்க நம்மளை வளர்த்துருக்கு. சமுதாய கடமைன்னு ஒன்று இருக்குது. சமுதாயத்துக்கு திருப்பி நாம் செய்ய வேண்டிய கடன்கிறது
நிறைய இருக்குது. இப்போ நாம் சாப்பிட்ட உணவை நாம் தயாரிக்கலை, நாமளே போய் விவசாயம் பண்ணி நெல்லை விதைச்சி எடுத்தா சாப்பிட்டுட்ருக்கோம் இல்லை. அப்போ இதெல்லாம் வந்து சமுதாயத்தில் இந்த உழைப்பு தான். இப்போ நாம் ஒவ்வொருத்தருக்கு ட்ரெஸ்ஸு காசை கொடுத்து வாங்கிட்டோம். இதுக்காக நம்ம காசையே வந்து எல்லாத்துக்கும் ஒரு பிரதான பொருளாக மாற்றி வச்சுருக்கோம் இல்லையா? இது சரியா தப்பா? காசை கொடுத்து எதனாலும் ஈடு கட்டிடலாம், தப்பு இல்லையா? ஆனால் இப்போ நாம் அந்த மென்டாலிட்டியில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எதானாலும் சரி காசை கொடுத்து சமாளிச்சிடலாம். பணம் தான் வாழ்க்கை, பணத்தை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. காசு துட்டு மணி இப்படி தானே போகுது. ஸோ அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. காசுங்கிறது ஒரு பொருள் தான், கவர்மெண்டால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு காகிதம். அதற்கு மதிப்பு இருக்குது. 10 ரூபாய்க்கு ஒரு மதிப்பு இருக்குது, 100 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு ஒரு 1000 ரூபாய் இல்லையா, 2000 ரூபாயும் காணும், 500 ரூபாய்க்கு ஒரு மதிப்பு இருக்குது, அவ்வளோதான். அதை தவிர பெருசால் அதை மைண்ட்லலாம் ஏற்றிக்க கூடாது. அதை மைண்டில் கொண்டு போய் வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய மூளை செல்கள் முழுசாக பணம் பணம்னு கேட்குது. என்ன ஆகும்? பணத்துக்காக என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கிற நிலைக்கு நாம் தள்ளப்படுவோம். அப்போ இதெல்லாம் நம்மளுடைய மூளைக்கு பழகி கொடுத்தது யார்? நாம தான். இப்படிலாம் கொடுக்கக்கூடாது. அது நமக்கு ஒரு பரிமாறும் பொருள் தான், அதோடு அதை நிறுத்திக்கணும். சரி, பணத்தால் மட்டுமே எல்லாத்தையும் சமமாக யோசிக்கக்கூடாது. ஒருவருடைய உழைப்பை பணத்தால் மட்டுமே நாம் தீர்மானிக்கணும் அப்படின்னா அது தவறு. ஒருத்தரோட உழைப்பை பணத்தால் மட்டுமே தீர்மானிக்கக்கூடாது. சரி, இப்போ நன்றி உணர்வில் இதுக்கு நாம் நன்றி கடன் பட்டிருக்கோமா? உங்களோட விரல் தான். நகைப்பாலிசெல்லாம் போடலன்னு யோசிக்காதீங்க, அது பிளாக் அண்ட் ஒயிட். உங்களோட காது, உங்களோட கண், உங்களோட வாய், உங்களோட மூக்கு, உங்களுடைய நுரையீரல், உங்களுடைய ஜீரண உறுப்புக்கள், இதுக்கெல்லாம் நீங்கள் நன்றி கடன் பட்டிருக்கீங்களா இல்லையா? என்னைக்காவது இதுக்கெல்லாம் நன்றி சொல்லியிருக்கீங்களா? உங்களுக்காக இவ்வளோ காலமாக வாழ்ந்து உழைச்சி ஓடா தேஞ்சிட்ருக்கிற ஒரு இதுன்னா இதுதான். பாருங்க, நீங்கள் தூங்கிட்டாலும் உங்களுடைய நுரையீரலும் உங்களுடைய இருதயம் தூங்குவது கிடையாது, ஓயாமல் உழைத்து கொண்டிருக்கிறது. யாருக்காக? உங்களுக்காக. அப்போ இது எல்லாத்துக்கும் நாம் நன்றி சொல்லணுமா இல்லையா? நாம் ஒரு உணவை தூக்கி உள்ளே போட்டு தள்ளினதோடு சரி, அதை ஜீரணம் பண்ணி 7 தாதுக்களாக மாற்றி கொடுத்ததெல்லாம் நம்மளுடைய ஜீரண உறுப்புக்கள். இதுக்கெல்லாம் நாம் நன்றி சொல்லணும். ஸோ உங்களுடைய தவத்தில் உட்காந்து இந்த கண், காது, மூக்கு, அதனால தான் மகரிஷி பஞ்சேந்திரிய தவம்னு ஒன்று. அப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் நன்றி சொல்லணும். என்னுடைய கை, கால், மூக்கு, கண் எல்லாத்துக்கும் நீங்கள் தவத்தில் உட்காந்து நன்றி சொல்லுங்கள். நம்முடைய வாழ்க்கையை இனிமையாகவும் நிறைவாகவும் வாழ்வதற்கு கொடுத்த வாய்ப்பினை நாம் சிறப்பாக பயன்படுத்தி கொண்டு, கல்வி 2 வகைப்படும். ஒன்று எழுத்துக்கல்வி, மற்றொன்று பண்பாட்டு கல்வி. இப்போ எழுத்துக்கல்வி தான் பிரபலமாக பரவலாக உலகத்தில் இருக்குது. அதை தான் வந்து தொழில் கல்வி அப்படின்னு டெக்னாலஜியோட சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இந்த பண்பாட்டு கல்வி வேல்யூ எஜுகேஷன் இருந்துச்சு, ஸோ அதை அதுக்கப்புறம் பாடத்திட்டத்திலேருந்து எடுத்துட்டாங்க. இதுதான் வந்து இயற்கை தத்துவ கல்வி, ஒழுக்க வழக்க கல்வியாக இருந்தது இந்த வேல்யூ எஜுகேஷன் தான், பண்பாட்டு கல்வி. ஸோ வெறும் இப்போ இருக்கிறது தொழில் கல்வி மட்டும்தான். இயற்கை தத்துவ கல்வியையும் ஒழுக்க வழக்க கல்வியையும் இங்கு மனவளக்கலையில் நாம் பயின்று கொண்டிருக்கிறோம். அதை தான் வந்து மகரிஷி நமக்கு வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுடைய இந்த ஒழுக்க வழக்க கல்விகளை நாம் சிறப்பாக கற்றுக்கொண்டு இயற்கையை பற்றிய உண்மைகளை நிறைவாக புரிந்து கொள்ள வேண்டும். இயற்கைக்கும் நமக்கும் நேரடியாக தொடர்பு இருக்கிறது. இயற்கை வேற, நாம வேற கிடையாது. ஒழுக்கத்தோடு ஒரு மனிதன் செயல்பட்டு தன்னுடைய சிந்தனை, வாழ்வியல் முறை இதையெல்லாம் வந்து வச்சிருந்தாதான் அவனுடைய உயிரினுடைய தன்மை, ஜீவகாந்தத்தினுடைய அடர்த்தி இதெல்லாம் நல்ல முறையில் இருக்கும். இந்த டென்சிட்டியோடு இயங்கும் உயிரும் ஜீவகாந்தமும். அதற்கான ஒரு வழிமுறையை மகரிஷி மனவளக்கலையாக கொடுத்துருக்காங்க. சமுதாயத்தில் அந்தந்த துறைகளில் காணுகின்றகளை நாம் அப்படியே வளர விட்டு விடுகிறோம். ஒரு சிக்கல் வளர்ந்தால் அது மற்றொரு சிக்கலை உருவாக்கும்.
இது சமுதாயத்தில் இன்றைக்கி இருக்கிற எல்லா சிக்கல்களுக்கும் காரணமே இதுதான். கண்டும் காணாமல் நாம் பாட்டில் அப்படியே விட்டுடுறோம். அதனுடைய விளைவு இந்த சமுதாயத்தில் சின்ன சின்ன சிக்கல்கள் எல்லாம் உருவாகி அது பெருசாக பூதாகாரமாக இன்றைக்கி உலக சிக்கலாக வளர்ந்து நிற்கிறது. இதையெல்லாம் கொஞ்சம் நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கணும். அறிஞர் பெருமக்கள், சிந்தனையாளர்கள் இதையெல்லாம் பற்றி சிந்தித்து உலக மக்களின் அமைதியான வாழ்க்கைக்கு ஒரு தீர்வு காணுவதற்கு இந்த பண்பாட்டு கல்வியை, நட்பண்புகளை வளர்த்து கொள்ள வேண்டும். அதை நாம் சிந்திக்க அவங்களும் நாளைக்கு அவங்களுடைய வாழ்வியலாக ஏற்றுக்குவாங்க. தொண்டாற்றி இன்பம் காண்போம். தொண்டில் நம்மை இணைத்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கை சாதாரணமானது இல்லை. எல்லோரோடும் இணைந்து எல்லாவற்றையும் அரவணைத்து கொண்டு உதவியோடும் சிறந்த பண்புகளோடும் வாழக்கூடியது இந்த மனித சமுதாயம். அதில் நாம் சில விஷயங்களை மறந்துட்டோம் அல்லது அந்த பகுதிகளில் வாழாமல் விட்டுட்டோம். அதை தொடர வேண்டும். தொண்டாற்றி இன்பம் காண்போம். உதவி செய்யணும். நம்மளால் முடிஞ்ச உதவிகளை சமுதாயத்திற்கு செய்ய வேண்டும். நாமும் நம் குடும்பமும் வளமும் பெறுவோம் என்று கூறி இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம். நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். இந்த சிந்தனை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தெரிந்த அன்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சிந்தனை பற்றிய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.